யூதா 1:6 வசனத்தில் அவர்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணினார். ஒரு பிள்ளையை பெற்றா ஒரு வீடை கட்டி கொடுக்கணும்னு பாருங்க கட்டுறோம்ல, அதே மாதிரி தூதர்களை படைத்தோம்ல, அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலம் கொடுப்போம்னா ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். முதல்ல இதில் தான், இந்த பூமியில் தான் தூதர்கள் இருந்தாங்க. ஏதேன் என்கிற மகிமையான தோட்டம், அதாவது ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் பிந்தியது. ஏமா கவனிக்கிங்களா? ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் பிந்தியது, தூதர்கள் இருந்த ஏதேன் முந்தியது. அது தூதர்கள் இருந்த ஏதேன் மணிமாளிகை, ரத்தின கற்கால், ஒளி வீசும் ரத்தின கற்களால் செய்யப்பட்டது. ஆதாம் ஏவாளையும் செடி கொடி மரம் கனி இவைகளால் செய்யப்பட்டது. ரெண்டும் ஏதேன் தான் பேர், ஆனால் காலம் வித்தியாசம். சரி, அதெல்லாம் நேற்றுக்கு படித்தோம்ல. நீங்கள் ஏசாயா எசேக்கியேல் 28:13 பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் படித்தவங்களா? எடுங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்களேன். சோதரன் எல்லாருக்கும் அந்த ஒவ்வொரு ஆளையும் கடத்தி விட்டுறாங்க. வாசித்தா இவர் என்னமா? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்தவன்? ஏதேனில். அந்த ஏதேன் எப்படி இருந்ததான் பாருங்க. வாசிங்க தங்கம். பத்மராகம். பத்மராகம். இன்னும் சவுண்டா? ஸ்தோத்திரம். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் உன்னை மூடியிருந்தது. நீ ஒளி வீச கற்கள் நடுவே உலாவினா என்ன எழுதியிருக்கு? அல்லேலூயா. ஆமாம், ஏதேனும் அப்படி தான் செய்தார். அவர் சரீரத்தை அப்படி தான் செய்தார். நேற்றுக்கு படித்தோம். அவர் சரீரத்தில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தது படித்தோம் இல்லையா? தேவதூதருடைய சிருஷ்டிப்பில் நேற்றுக்கு படித்தோம். சரி, இந்த வானம் பூமி ஏன் ஒழுங்கினமாக மாறிச்சு என்று கேட்டால், ஒரு கூட்டம் தூதர்கள் பெருமை பிடித்து உன்னதத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு நேராக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்கள்ல. நேற்றுக்கு படத்தோடு சொல்கிறோமே, தூக்கிட்டு போகிற வேலையில் தான் முதலாவது காப்ரியேல் மிகாவேல் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஏறி போகாதே, ஒரே வார்த்தையில் உருவாக்கினவர், ஒரே வார்த்தையில் உன்னை அழிச்சு போடுவார், போகாதேன்னு சொன்ன பிறகும் கேட்டானுங்கல்ல. காப்ரியேல் மிகாவேல் சொன்னதை இல்லை கேருப்பு கூட்டம் கேட்கலை, கேடுகட்ட கேருப்பு கூட்டம் கேட்கலை. அப்புறம் வெட்டுப்பட்டு பேயாக மாறி லூசிபராக மாறினாங்க என்பதை நான் பார்த்தோம். அருமையானே தேவனுடைய பிள்ளைகள் கவனிச்சிங்களா? அப்போ தான் வெட்டுப்பட்ட போது தான் நிலை மாறியது, பூமி நிலையாக மாறியது. ஒழுங்கின்மை, அப்புறம் வேறுமை, அப்புறம் ஏருள், அப்புறம் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலைமை, அப்புறம் ஆவியானவர். இதை சரி பண்ணுறதுக்கு ஆவியானவர் அசைவாடினார். சொல்லுங்கள், சரி பண்ணுறதுக்கு ஆவியானவர் அசைவாடினார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இதுதான் அறியப்படாத காலம். தூதர்கள் வெட்டி தள்ளப்பட்டது முதற்கொண்டு முதல் நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாகலாம் சொல்கிறார் பாருங்க. பாரு, இதில் வெளிச்சம் உண்டாகும். அடுத்தது ரீக்ரியேஷன் பீரியட் அல்லது புது சிருஷ்டிப்பு என்பதை பற்றி படிக்கும்போது அந்த வெட்டி தள்ளினார்ல, அது அந்த நேற்றுக்கு அந்த படம் போயிடுச்சு. வெட்டி தள்ளினது முதற்கொண்டு பாருங்கள், முதலாம் நாளிலே வெளிச்சம் உண்டாக்கணும் சொல்கிறாரு. அது வர இருண்ட காலம் அல்லது அறியப்படாத காலம் அல்லது ஸ்தோத்திரம் டார்க்னஸ் பீரியட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சரி, இதில் 5 விஷயம் படிக்க போகிறோம். எத்தனை விஷயம்? தேவன் பூமியை எப்படி உண்டாக்குனார் சொல்லுங்கள் தங்கங்களே. ஒழுங்காக நூல் போட்டு அஸ்திபாரம் போட்டு ஒழுங்கா. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள்னால் தேவதூதர்கள் ஏகமாய் பாடி தேவதூதர்கள் எல்லாரும் தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். தூதர்கள் பாட்டு பாட, ஆண்டவரை பிரதிஷ்டை செய்ய, பூமி பிரதிஷ்டை முடிந்தது. அங்கே வச்சுட்டு நீங்கள் எங்கே இருங்க, நான் அழைக்கும் போது சியோனுக்கு என்னை ஆராதிங்கன்னு வச்சு போயிட்டார். அப்புறம் அழைக்கிற நேரத்தில் அவங்க போவாங்க, அழைக்காத நேரத்தில் ஏதேனில் இருந்துட்டு மன்னா சாப்பிட்டு தேவனை மையப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடந்தது. ஆனால் கொஞ்சம் காலம் கழிக்கவே இந்த கேருப் தான் எல்லா தூதர்களுக்கும் தலைவன், எல்லா தூதர்களுக்கும் தலைவன் கேருப். ஆனால் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். ஸ்தோத்திரம். உன் மினுக்கினால ஞானத்தை கெடுத்தாயின்னு தூதர்கள் செய்த தப்பு 22 தப்பு இருக்குது. அல்லேலூயா. அதில் ஒரே ஒரு முதல் தப்பு என்னன்னா பெருமை. சொல்லுங்கள், பெருமை. எல்லா பாவத்துக்கும் மேலான பாவம் என்ன தான்? மண்டகனம், பெருமை தான். கொஞ்சம் பணம் ஏறினா போதும், நிலை எழிஞ்சு நிற்பா. 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டா போதும், கொஞ்சம் நகை நட்டு போட்டான், என்னை பார் என் அழகை பார்.
கொஞ்சம் படிச்சுட்டா போதும். அவங்க நான் டிடிடி படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன். பெருமை தான் எல்லாத்துக்கும் வேணும். அல்லேலூயா. என்ன பெருமை சிறுமையை உண்டாக்கும். மிகாவேல் கபிரியேல் தூதர்களுக்கு பெருமைப்பட முடியும். பெருமைப்பட்டால் சிறுமைன்னு தெரியும். கேருப்புக்கும் பெருமைப்பட்டால் சிறுமைதான்னு தெரியும். ஆனாலும் துணிகரமாக செய்தான். ஒரு கை பார்ப்போமேன்னு, 2 கையும் பார்த்த பிறகு நடக்கலை, வெட்டி தள்ளி போட்டார். இப்போ பேயாக கிடக்குதுங்க. சும்மாலாம் சீயோனுக்கு சிங்காசனத்தை தூக்கிட்டு போனோம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். மண்டக்கரத்தை பார்த்தீங்களா? யாருக்கு ஒப்பாவேன்? முதலாளிக்கு பதிலாக மேனேஜர் முதலாளி ஆகணும்னா நினச்சா முடியுமா? முதலாளி ஒன்றும் மேனேஜராக வச்சுருக்காரு, நீ மேனேஜராக இருந்தால் போதும். நான் முதலாளி ஆவேன்னா கடைசியில் ஆளிக்குள்ளே தான் தள்ளிட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் பெருமைப்படக்கூடாது. எனக்கு சிலருக்கெல்லாம் ஜாதி பெருமை. செத்து போன பிறகு என்ன பெருமை? ஜாதி இருக்குமா? பார்த்தீங்களா? சிலருக்கு படிப்பு பெருமை, சிலருக்கு அழகு பெருமை. என்னை பார், என் அழகை பார், அவளை பார், கறி மூஞ்சி மாதிரி கரிப்பான தூர் மாதிரி முகம் இருக்குது, எனக்கு என்ன அழகாக இருக்குது. தோத்திரம். ரொம்ப பெருமைப்படாதீங்க. அம்மை நோய் வந்துட்டுனா, பொக்கை வந்துட்டுனா பொத்துட்டு போயிடும். ஆமாம், எல்லாம் தான். அதனால் யாரும் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பெருமைப்பட, தாழ்மையாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபளிக்கிறது. எந்த விஷயத்துலையாவது உங்களுக்கு பெருமை இருக்குதான்னு பார்த்து, ஆண்டவரே ஒன்றும் இல்லை, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, தெய்வமே நான் என்னை தாழ்த்துக்கிறேன். இயேசு சிலுவையின் மரண பரிந்து தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். அப்போது அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வேணும். அதனால் மனசில் வச்சிங்க. ரொம்ப திமிராக பேசாதீங்க, ஆணவமாக நடக்காதீங்க. ஆணவமாக இருந்தவங்க இப்போ ஒருத்தர் கெஞ்சிறதை பார்த்துறீங்களா? அரசியலில் என்னால் தான் ஆள் இல்லைன்னு நினச்சவங்க இப்போ அடுத்தவங்க காலை பிடிச்சி கெஞ்சி வச்சு விட்டார்ல. புரியல உங்களுக்கு? ரொம்ப நேரம் கழித்து தான் புரியும். எல்லாம் பச்சை பச்சையாக சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால் தாழ்மையாக இருந்திருந்தா நன்மை, நாட்டுக்கு நன்மை சேர்ந்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்தவர்களுக்கு என்ன உண்டு? மேன்மை. மேன்மை நன்மை செய்யாட்டால் ஓட்டு போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், நன்மை செய்தவங்களை தீமை செய்து எப்படியாவது மந்திரி பதவியிலேருந்து இறக்கலான்னு நினச்சாங்க. அது நடக்கலை. அல்லேலூயா. நடக்கலை. தோத்திரம். கள்ளக்குறிச்சியில் உள்ளதான விஷச்சாரம் குடிச்சு எல்லாம் தான் நான் 10 லட்சம் கொடுக்குறேன், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நான் படிக்க வைக்கிறேன், எல்லாம் ஏற்றுக்கிட்டார்ல. நான் என் அரசாங்கத்தில் நடந்தாலும் நான் ஏற்றணும். அதனால் இனி மந்திரி பதவி விட்டு தள்ளணுன்னு தானே 40க்கு 40 இருக்குது. தள்ளணுன்னு தானே இவங்கெல்லாம் நரி வேலைகள் செய்தாங்க. யார்? நரி வேலைகள். நரிக்கு இப்போ நரி திராட்சை தோட்டம் வழி போச்சு தான். அப்போது திராட்சை பழத்தை எட்டி பிடிச்சி தான், அது கிடைக்கலையாம். அந்த நரி சொல்லிச்சு தான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஏன் பல்லு கூசுன்னு, நரிப்பேலை உனக்கு கிடைக்கலேன்ட்டு. தோத்திரம். பாருங்கள், என் பல்லு கூசும், உன் பல்லு கூசட்டும். பார்த்தீங்களா? நரி வேலைகள் நடக்கலை. இது எதனால்? பெருமைனால். நாங்கள் யார் தெரியுமா? உலகத்திலேயே பெரிய கட்சி, உலகத்திலேயே பணக்கார கட்சி, உலகத்திலேயே நாங்கள் யார் தெரியுமா? பெரிய ஆள். இப்போ என்ன? அடுத்த ஆள் கெஞ்சி பணம் கொடுத்தாலும் வேண்டான்றான். அவன் பணத்தை நீ வச்சுக்க வேண்டான். அதான் காலை பிடிச்சி கெஞ்சிறாங்கள்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நீ மேன்மையாக இருக்கலாம், மண்டகனம் பிடிச்சவனா, பெரியவனா, பெருமைப்பட்டவளாய், பெருமை உள்ளவளா, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அது மாத்திரம் கவனிச்சிக்கணும். அல்லேலூயா. நாளைக்கும் பிரச்சனை உண்டாகும். ஒரு நாள் போல இல்லை, ஒரு நாள். நாளைக்கு காலையில் நம்ம இருப்போம்னு நமக்கு ராத்திரியோடு ராத்திரியாக மூச்சு போயிடுச்சுனா போதும். அப்படி தான் குடிச்சிட்டு தார்சாவில் படுத்திருந்தானுங்க. திருநையில் 4 பேர் படுத்திருந்தானுங்க. ஒருத்தன் போய்விட்டான். உருட்டின பிறகு எழும்பலை, தூக்கத்தோடு போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அதனால் எப்போதும் தாழ்மை உள்ளவளாக இருக்கணும். அருமையான மரியம்மா தாழ்மையாக இருந்தாங்க. எப்படி தாழ்மையாக இருந்ததுனால அந்த அம்மாவோட வயிற்றிலே இயேசு பிறந்தார். பாருங்கள், தாழ்மை உள்ளவளை நோக்கி பார்த்தார். நான் என் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. அது மாதிரி தாழ்மையான இருக்கிற இடத்துல கிருபை தங்கும். தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அதனால் எதனால் இந்த விஷயம் நடந்துன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், வெட்டி தள்ளி போட்டார் ஆண்டவருடைய பட்டயத்தினால. யாரை வெட்டி தள்ளினார்? கேருப்பையும் அவன் கூட்டத்தையும் வெட்டி தள்ளின பிறகு பேய் சாசலாக மாறினாங்க. கேருப்பு கட்டழிஞ்சான், அல்லது லூசிபராக மாறிட்டான்.
அப்படியே வெட்டும் பொழுது தான் ஒழுங்கின்மை, அப்புறம் தங்கங்களை சொல்லுங்களேன், வெறுமை, அப்புறம் ஏரோள், அப்புறம் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலைமை, அப்புறம் அதை எடுப்பதற்கு தான் அது சரி பண்ணுறது தான் ஆவியானவராக சேவாடினார். சரி, இப்போ இந்த 4 காரியங்களையும் ஆவிக்குரியபடி ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். ஐயா, தேவதூதர்களுக்கும் இயேசுக்கும் சண்டை நடந்தால் இப்படியெல்லாம் வருமா? ஏங்க, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. உக்ரைனில் போய் பாருங்கள், சுடுகாடு மாதிரி கிடக்கு. அநேக பட்டணங்கள் இடிஞ்சு கிடக்கு. அநேக பல மாடி மாடிகள் கட்டிடங்கள் சின்ன உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் டிவியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்தோத்திரம், அன்பானுடைய கமாஸுக்கும் சண்டை வந்துட்டுருக்கு. வேறு இஸ்ரேலுக்கும் அங்கே உள்நாட்டு கலவரம் நடந்துகிட்ருக்கு. அங்கே யாரவே அவங்களுக்கு இவங்களும் சண்டை நடந்துகிட்ருக்கு. நாடுகளெல்லாம் பிரச்சனையில் தான் இருக்குது, சுடுகாடு மாதிரி தான் இருக்குது தேவனோட பிள்ளை. அப்போது மனுஷனுக்கு மனுஷன் சண்டை உண்டானாலே இப்படி சுடுகாடுன்னா, தேவனுக்கும் தூதனுக்கும் உண்டான சண்டையில் எப்படி இருக்கும்? பூமி நிலை மாறி போச்சு. அவருடைய குமுறலின் சத்தம் சங்கீதக்கார தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, அவங்க ஆண்டவர் தூதனை கொண்டு எச்சரித்த போது கேருப் கூட்டம் திருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இடி முழக்கம், ரியாக்ஷன், பூமி அரிசி, இதெல்லாம் திருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் நேற்று சொன்னேனே, சொல்லி கொடு, தள்ளி கொடு, தள்ளிக்கலை. மலையாளத்தில் அழகாக சொல்லிருக்கு. 2 தடவை வார்னிங் கொடுத்தார், 3ஆவது தடவை வெட்டி தள்ளி போட்டார். அப்போ தான் இந்த மாறுதல் உண்டாகும். உண்மையிலே மாறுதல் உண்டாகும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், 4 கட்டு வீடு. அப்போ கதவை தட்டினேன். கதவை திறந்தாவ வீடெல்லாம் பானை, சட்டி, சேரு, மேஜை எல்லாம் உடஞ்சி கிடக்கு. என்ன சார் இப்படி உடஞ்சி கிடக்குன்னே. அவர் பேர் செல்வநாயகம், நம்ம தொடுவட்டியில் உள்ளவர். கீரிப்பாறையில் ஃபாரஸ்டராக இருந்தார். நம்ம சபைக்கு வருவார். மனைவி அடிக்கப்படாதுன்னு சொன்னேன். மனைவி அடிக்கப்படாதுன்னு சொன்னதுனால மனைவி அடிக்கலை. கோவம் வந்தது, எல்லாத்தையும் அடித்து உடச்சி போட்டார். கோவம் வந்தது எல்லாத்தையும் எதுக்கு சொன்னேன்னா, அப்படி கோவம் வந்தால் கோவம் தீர எதையாவது மனுஷன் அடித்து உடைப்பான். அதே மாதிரி தான் தேவனுக்கு கோவம் வந்ததுனால எல்லாம் வெட்டி தள்ளி போட்டார். பூமி ஒளியின்மையும் வெறுமையுமா மாறிச்சின்னு சொல்ல வரேன். புரியுதா? சரி, இப்போ இந்த ஒழுங்கின்மை, இருள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், தண்ணிக்குள்ளே மூழ்கிய நிலைமையெல்லாம் ஸ்தோத்திரம் ஆவிக்குரியபடி எப்படி இருந்த நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு வந்துச்சு. எது? பூமி. இந்த பூமின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய இருதயம். பூமின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் தங்கங்களே? மனுஷனுடைய இருதயம். பாருங்கள், விதைக்கிறோட ஓமையில் நான் பார்க்கும்போது விதை தேவனுடைய வசனம், நிலம் மனுஷனுடைய இருதயம். அதான் சிம்பிள் அர்த்தம்தான். சரி, இப்போ மனிதனை பாருங்கள், வைத்த இடத்துல இல்லை. இந்த பூமியை பாருங்கள், வைத்த இடத்துல இல்லை, தண்ணிக்குள்ளே மூச்சுது. சந்நிதிக்கு விலகி தோட்டங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். சொல்லுங்கள், சந்நிதிக்கு அப்போ இருந்த இடத்துல இல்லை ஆட்கள். அப்புறம் பார்ப்போம். அப்போ ஒழுங்கீனம் தேவனோட பிள்ளைகளே, இப்போ மனுஷனுக்குள் காணப்படும் ஒழுங்கீனங்களை பார்க்கலாம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே நான் ஒன்று ஒன்றா சொல்வேன். பிள்ளைகள்லாம் உச்சாமல் சொல்லுங்களேன். இது பிரசங்கம் கிடையாது, இது ஸ்டடி. அது ஸ்டடி. சொல்லுங்கள், ஸ்டடி, அது ஸ்டடி. இன்னும் சில அம்மாமார் ஐயாமார் வரல, வீட்டிலேருந்து இப்போ தான் துணியை உடுத்துட்டு வருவா போல தெரியுது. நீங்கள் நேரம் புத்தினாங்கன்னா உங்களுக்கு தான் பிரசங்கம் கேட்க முடியாது. 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். இப்போமே மணி 7:30 ஆகி போச்சு. பார்த்தீங்களா, ரூத்துன்னு ஒரு அம்மா இருந்தா, அவன் வயல்காட்டுக்கு என்ன கதிர் பொறுக்க போனான். அறுப்பு கால ஆரம்பத்திலே வந்துட்டான்னு எழுதியிருக்கு. சொல்லுங்கள், அறுப்பு கால. அதே மாதிரி பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே வந்துட்டிங்கன்னா அந்த கோதுமை மணியை போலுள்ள வசனங்களை நீங்கள் பொறுக்கிக் கொள்ளலாம். அதில் இல்லாட்டா கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிலர்லாம் நேரமாக வந்துட்டீங்க, 6:30க்கே சிலர் வந்துட்டீங்க. உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். லேட்டு உனக்கு வேட்டு, லேட்டு உனக்கு வேட்டு. ஒழுங்காக வந்து சேரு. அல்லேலூயா. நான் அன்பாக பேசுவேன், சில சமயம் கம்பு ஊட்டி போடுவேன், சில கடினமான வார்த்தையும் பேசுவேன். கடிந்து கொண்டு சொல்கிறது உங்களுக்கு நல்லது தான். நீதிமான் கடிந்து என் தலையில் குட்டி கொள்ளட்டும், அது எனக்கு எண்ணெயை போல இருக்குது. ஊழியக்காரங்க அப்படி தான். நான் நீதிமானம் தான், ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு நீதிமானம் மாறியிருக்கேன். ஆனால் நான் பிறவியில் நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு
இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். சொல்லுங்கள், நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். சரி, இப்போ நான் ஒன்றுன்னா சொல்லுவேன். தம்பிமார் உற்சாகமாக சொல்லணும். உங்களை தான் ஊர் ஊராக பாராட்ட போகிறேன். சோதரம், இதாவது இந்த சாத்தானுடைய சொல்லை கேட்பதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒழுங்கீனம்னு சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒழுங்கீனம். சாத்தானுடைய சொல்லை கேட்பது ஒழுங்கீனம். மயிலை போல பெருமையாக இருப்பது ஒழுங்கீனம். அப்புறம் ஆட்டை போல வழிதப்பி திரிவது. சவுண்டாக சொல்லுங்கப்பா. அம்மாமார் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க, சொல்லுங்க. பன்றியை போல பெருந்தீவனம் உண்ணுவது, குடித்து வரிப்பது, ஆமையை போல எல்லாம் ஸ்லோவாக செய்வது, சினிமா பார்ப்பது, கத்தி குத்து, கள்ள நோட்டு, சீட்டாட்டம், மூக்குப்பொடி, புலினா கோவப்படுறது, ஸ்மோக் பண்ணுறது, வெத்தலை பார்க்கனா வீண் பேச்சு பேசுவது, தவளைன்னா தவக்கலைன்னா சுயநலம். தவளைன்னா என்னது? சுயநலம். தனக்கன்று எல்லாம். நம்ம தவளையை பார்த்துருக்குறோம். எனக்கு 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 எனக்குன்னு சொல்லும். தவளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனி போகும்போது கவனிங்க. எனக்கு 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 எனக்குன்னு சொல்லும். சுயநலமான சில அம்மாமார் ஐயாமார் அதே மாதிரி தான். எங்கள் அம்மா அப்பா எப்போ சாவாளோ அவளுடைய நகையெல்லாம் எனக்கு எனக்கு. என் அப்பா எப்போ சாவாரோ சொத்துலாம் எனக்கு எனக்கு எனக்கு. பேங்கில் இருக்கிற பணம்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. சுயநலம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டா நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, தோத்திரம் அன்பா, அவர் நிலத்தை விற்றாராம். நிலத்தை விற்ற போது ஒரு ஊழியக்காரர் மேலே சீலிங் போட முடியாமல் கிடந்தார். அப்போ அவருக்கு அந்த ஊழியக்காரர் தோத்திரம் இறக்கப்பட்டு 1,00,000 ரூபா கொடுத்துருக்காரு. தோத்திரம். அவர் தகப்பனு கூட தெரியாமல் வலது கை கொடுத்ததுக்கே இடது கை கொடுக்காம, அப்போ சொத்தை விற்றா நமக்காக வைக்காமல் சரி ஒரு ஊழியம் கட்டப்படட்டும்னு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆனால் இந்த மீட்டிங்க்கு உங்கள் பாஸ்டருக்கு கடனே வரக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக கொடுக்கணும். இல்லை மிச்சம் மீதி வரணும். நான் போகிற மீட்டிங்லெல்லாம் மிச்சம் மீதி தான் வரும். அப்படியே நீங்கள் தேவனுக்காக செய்யணும். சுயநலவாதிகளாக இருக்கலாம். எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லக்கூடாது. தேவனுக்காக கொடுக்கணும். நான் இந்த மாங்கர பக்கத்தில் எங்கள் சபை இருக்குது. ஃபுல் காஸ்பல் பெந்தேகோஸ்தே சபை இருக்குது. அங்கே ஒரு தாத்தா, எக்காலம் தாத்தான்னு ஒரு தாத்தா இருப்பார். அவர் கன்வென்ஷன் வந்துட்டால் போதும், தோத்திரம் உள்ள ஆடு மாடை விற்றுப்படுவார். ஆடு மாடு இல்லைன்னா நெல் அள்ளி ஊழியத்து கொண்டு கொடுத்துருவார். மரத்தை வெட்டி விற்றுப்படுவார். ஏதாவது ஊழியத்துக்காக செய்வார். அவருக்கு 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. தேவனுக்கு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். 8 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் இந்த சுயநலமான குணங்களை எனக்கு எனக்கு எனக்குன்னு வைக்காமல் பிறர் கஷ்டப்படும் போது நம்மளால் எந்த உதவியை என்ன செய்யணும். அதே மாதிரி ஊழியக்காரங்க கன்வென்ஷன் மீட்டிங் வச்சா மிச்சம் மீதி வரக்கூடிய அளவுக்கு செய்தால் தான் அடுத்த ஒரு கன்வென்ஷன் வைக்க முடியும். வேலை தொழிலெலாம் விட்டுட்டு ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாதான். மோசே பாருங்கள். மோசே என்ன எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் அழைச்சாருன்னு அந்த ஜனங்களை அழைச்சிட்டு போகிறாரு. மனைவி பிள்ளைகளை கூட பார்க்கல. அவே சுயநலம் இருக்கக்கூடாது. சரி, வெத்தலை பார்க்கனா சிலருக்கெல்லாம் பாருங்கள் பேசிக்கிட்டே இருப்பான். ஓலைப்பாயில் தண்ணி ஊற்றுன மாதிரி பேசிகிட்டே இருப்பான். நாவு நெருப்பு தான், அது பெரிய காட்டை கொளுத்தி விடணும். நம்ம சில காரியங்களை பேசணும், கண்ட்ரோலாக அப்புறம் இருந்துக்கணும். யாகாவாராயிலும் நாவை காக்கணும்னு எழுதியிருக்கு. யார் வள்ளுவர் எழுதியிருக்கு. இல்லட்டா பிரச்சனையாகும். நாவால் தானே பெரிய பிரச்சனை. அப்படி சொல்லிட்டா இவன் இப்படி சொல்லிட்டான்னு பிரச்சனை தானே. ஆனால் தீயினால் சுட்ட புண்ணு ஆறி போயிடுமா, நாவினால் சுட்ட வடு ஆறாதான் உள்ளாராதான் அப்படியெல்லாம். அதனால் அடுத்தால ஏமா கண்ணை முடிக்கலாமா, இந்த மாதிரி வாலிய பிள்ளை ஒரு அம்மா வந்த உடனே தூங்கியாச்சு. நான் தான் எல்லாரையும் பாவியே தங்கம் நேரே உட்காருங்கம்மா, ஏமா நேரே உட்காருங்கம்மா, சம்பளம் கூட்டி நேரே உட்காருங்க. இப்படி கோணக்க மாடங்க உட்காரனால தூக்கம் வருது. நேரே உட்காருங்கண்ணே, சம்பளம் கூட்டி நேரே உட்காருங்க, சாப்பிட்ற மாதிரி உட்காருங்கண்ணே. உங்களை உட்கார கூட சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படியே கோணக்க மாடக்கம் உட்காந்து இப்படியே வீடியோ ஒழுங்காக எடுக்கிறா நான் பண்ணுற ஆக்ஷன்லாம் வெளியே பார்க்கணும். அல்ல சிரிக்கிறீங்களா? வந்தவுடனே தூங்கிட்டீங்களாப்பா. ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். தேவன் தமக்கு பிரியமானவளுக்கு நித்திரை அளிக்கிறாராம்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் செய்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சரி, தூக்கம் வந்தால் ஒரு எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். நான் நம்பர் 1ன்னு சொல்வேன், வலது கை தூக்கி அல்லேலூயா சொல்லணும். நம்பர் 2 சொல்வேன், இடது கை தூக்கி அல்லேலூயா சொல்லணும். 3ன்னு சொல்வேன், 2 கை தூக்கி அல்லேலூயா சொல்லணும். 4 சொல்வேன், 2 கையும் தலைக்கு மேலே வச்சு அடிக்கணும், டன்னு அடிக்கணும். நம்பர் 1 அல்லேலூயா, நம்பர் 2 அல்லேலூயா, நம்பர் 3, நம்பர் 4. எக்ஸசைஸ் 1 முடிஞ்சுது. அல்லேலூயா. இனி தூங்குனீங்கன்னா எழுப்பி விட்டு அடி, கையடி. அல்லேலூயா. இப்போ வெளியே கேட்டுக்கிட்டு இருக்க சிரிப்பா, வந்தோடனே ஆரம்பிச்சாங்களா சாமி ஆட்டம், வந்தோடனே சாமி ஆட்டம். வரத்தாஞ்சி டயர்டாக வேலை செஞ்சுட்டு டீ குடிக்காமல் கூட வந்திருப்பீங்க, உங்களை பாராட்டுறோம். நீ வந்தீங்களே, நாளைக்கு இவர் திட்டுவார்னு வராமல் இருந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். தூங்கினோம், யாரெல்லாம் தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நான் உங்களை திட்ட மாட்டேன். நான் வந்து அங்கே உட்காந்தா கீழே உட்காந்தாலும் எனக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். நானும் மனுஷன் தானே, வரத்தான் செய்யும். அதை எப்படி சிரிப்பு காட்டி உற்சாக காட்டி தூக்கத்தை என்ன செய்யணும், மாற்றிக்கணும், அவ்வளோதான். உங்கள் மேலே நாங்கள் கோவப்படலை. ஸ்தோத்திரம். பாருங்கள், கொஞ்சம் விழிப்பார். ரொம்ப தூக்கம் வந்தோன்னா வெளியே போய் வாளியில தண்ணி எடுத்து கப்பல் எடுத்து ஒற்றை அட்டி மூஞ்சில் நாய பேய் சாசன்னு உங்கள் கையாலே உங்கள் முகத்தில் தண்ணி அடித்து கப்பை வச்சு அடிச்சு விடாதீங்க. உங்கள் முகத்திலே தண்ணி அடித்து நாய சாசை ஓடுன்னு ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க. சரி அன்பானே, இப்போது ஒழுங்கீனமான காரியங்கள், வீண் பேச்சு சொல்லுங்கள். வள வளன்னு பேசக்கூடாது. சொற்கள் மிகுதினால். நான் இப்படி தான் மீட்டிங் முடிஞ்சோடனே பாஸ்டர் ஐயா மார்க் கூப்பிடுவான், பாத்தர் வாங்க பேசுவான்டா. 1-2 நாள் போனேன். போயிட்டு அவன் கதை இவன் கதை அவா கதை இவா கதை ஊர் கதை உபதேசம் கதை எல்லாம் பேசிட்டு கொக்கோ உங்களுக்கு புரியலையா, நேரம் போகிறதே தெரியாது. அப்போ பார்த்தேன், அது இதையும் பேசி எடுத்து நம்ம சமாதானம் போச்சு. அவனை சொல்லி இவனை சொல்லி நம்ம என் வாங்கி சும்மா இருக்காது, சும்மா ஏதாவது சொல்லிவிடும். அப்புறம் என் மறுபடியும் பாஸ்டர் மாதிரி கூப்பிட்டா, பாஸ்டர் ஐ ஆம் வெரி டயர்ட், நான் போகிறேன் பாஸ்டர், தூங்க போகிறேன், நம்மளை ஆளை விடுங்காண்டுவேன். இப்போ யார்கிட்ட இருந்து உட்காந்துருந்து பேச மாட்டேன். சோதர் நல்ல வேலைக்கு உங்கள் பாஸ்டர் என்ன கூப்பிடவே இல்லை. வாங்க பாஸ்டர் பேசுகிறோன்னு கூப்பிடலை. நான் கூப்பிட்டா கூட சொல்கிறேன், ஸ்தோத்திரம் பாஸ்டர் நன்றி, நான் பரதீஸுக்கு போனோம், தூங்கணும், அல்லேலூயா, ரெஸ்ட் எடுத்தால் தானே. அதனால் வீணா சில அம்மாமாருக்கு வரங்கள், 2 அம்மாமார் ஒன்றா சேர்ந்தா வள ஆனால் மீட்டிங்கில் தூங்குவாங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் கேட்டியா கதைன்னா விடிய கோழி கூவு மட்டும் தூங்குவாங்க. சரியா? அதனால் வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. அதில் சொற்கள் மிகுதினால் அவன் மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தையை கொடுத்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா. வளன்னு வாழைப்பாயில் தண்ணி ஊற்றுன மாதிரி பேசக்கூடாது. இந்த வீண் பேச்சு பேசுகிறாங்களே, சோத்திரம் வருமா வாயில்? தோத்திரம் தோத்திரம் இயேசுவின் ரத்தம் சோத்திரம் சோத்திரம். இன்றைக்கி ஒரு 500 தோத்திரமாக பண்ணியிருப்பீங்களா? 1000 தோத்திரமாக பண்ணியிருப்பீங்களா? அதை பண்ண மாட்டான். அவா கதை இவா கதை. இந்த செல்ஃபோன் பேய் ஒன்று வந்துக்கு சேர்ந்துருக்கு. இப்போது செல்ஃபோன் பேய், அந்த பேய்கிட்ட இருந்து அடுத்த பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அடுத்த செல்ஃபோன் பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வளன்னு பேச. ஏக்கா என்ன கறி வச்சேன்? முருங்கைக்காவா கருவாட்டு கறியா தேவையா? ஸ்தோத்திரம். மொத்தமாக பணத்தை 1 வருஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அறுப்பு தான், பயங்கர அறுப்பு. அதனால் இனிமேல் வீண் பேச்சு அதிகமாக பேச மாட்டோம்னு சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுவான். சொல்லுங்களேன். இதுக்கு முன்னே நீங்கள் பேசிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் ஒரு பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்படியா? அதுக்கு தான் மீட்டிங், அதுக்கு தான் ரொம்ப பேசக்கூடாது, தேவைக்கு பேசிக்கணும். வீணான வார்த்தை பேசி நம்ம சமாதானத்தை, நீங்கள் பேசுகிறதில் தப்பு வந்துருச்சுன்னா சமாதானம் போயிடும். அதனால் என்னத்துக்கு இந்த வம்புன்னு சொல்லி கூடுமான மட்டும் தனியாகவே இருக்க பழகணும். சொல்லுங்கள். தனியாகவே இருந்தால் வீண் பேச்சு பேச வேண்டியது. அல்லேலூயா. அதனால் புருஷங்கிட்ட பேசக்கூடாது, மாமியார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லலை. அதெல்லாம் அளவுக்கு மீறி போகக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமாக நஞ்சினா. சரி, வீண் பேச்சு. அடுத்தது பாருங்கள், ஸ்மோக் பண்ணுறது ஒழுங்கிடும். ஸ்மோக் பண்ணுறதுன்னா அந்த காலத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாசிக்கு நேராக திராட்சை குழாய்களை பிடித்து என்னை கோபம் ஊட்டுகிறார்கள் சொல்கிறேன். அந்த காலத்தில் பீடி சிகரெட்டு சுருட்டுலாம் கிடையாது.
அப்போ ஒரு சான் நீளத்துக்கு திராட்சை குழாய்களை நறுக்கி அதில் முன்னால் தீயை வச்சு பின்னால் ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்படி தான் பழைய காலத்தில் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்மோக் பண்ணனால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, திராட்சை குழாய்களை நாசிக்கு நேரே பிடித்து என்னை கோவமுடுறாங்க. நம்ம அந்த பீடி சிகரெட்டு சுருட்டு எல்லாம் வந்தது எப்படின்னு தெரியுமா? அடுப்பில் சுள்ளி விறகுகளை வைக்கிறோம், அது முன்னால் எரியும், பின்னால் என்ன வரும், புகை வரும்ல, அது தூக்கி வாயில் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் இப்படி தான் என்ன வந்தது, பீடி சிகரெட்டு வந்தது. அது ஐயாமார் தான் அதிகமாக இந்த கொல்லியை வைக்கிது. ஆனால் ஐயாமார் தான், அம்மாமார் தான் விறகு எரிப்பாங்க. ஆனால் அயல் நாட்டில் உள்ள அம்மாமார்கள் ஐயாமார்களுக்கு ஈக்குவலாக தம் அடிப்பாங்க. பொல்லாத பொம்பளையா நம்ம நாட்டிலே வந்து கெடுத்து விட்டாளுவேன். சோத்திரம். அன்றைக்கே நான் பார்க்குறேன், புருஷன் அங்கேருந்து ஸ்மோக் பண்ணுறான், இவா காலுக்கு மேலே கால் போட்டு தம் அடிக்கிறான். நம்ம ஊர்லலாம் உண்மையிலேயே உலகத்திலேயே தமிழ்நாட்டு பெண்களைப் போல கற்புள்ளவர்களும் கரையில்லாதவர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களும் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. நானும் ஒரு 7-8 நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. சுவிட்சர்லாண்டுக்கு போனால் ஒரு நாள் அம்மாமாருக்கு ஃப்ரீயாம். ஒரு நாயையும் ஒரு பூனைக்குட்டியும் வச்சுருப்பாவ. சோத்திரம். பிள்ளைகளோட ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, புருஷனே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. ஒரு நாயையும் ஒரு பூனையும் கூட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள், ஒரு நாள் ஃப்ரீ. எவன் கூடயும் போய் சுற்றிட்டு வரலாமா, என்ன பாவம் செய்யலாமா, எவன் கூட ஃப்ரீயாக. நம்ம ஊரில் அப்படி போனால் விட்டு தான் கண்டந்துண்டு ஆக்கிவிடுவோம்ல. நிலையிலையா உலகத்திலேயே தமிழ்நாட்டு சகோதரிமார் அம்மாமாரை மாதிரி கற்புள்ளவங்க கரை இல்லாதவங்க ஒழுக்கம் உள்ளவங்க வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. உண்மையில் சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, 1-2 தப்புகள் நடந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல, அது வேறு விஷயம். பாருங்கள், அப்படியே வீண் பேச்சுகள் ஸ்மோக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பையன்கிட்ட நான் பேசியிருந்தேன், அவர் இப்போ வேளச்சேரியில் ஊழியம் இருக்காரு. பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஒரு கொடியை வெட்டி ஸ்மோக் பண்ணுவேன், அது கஞ்சா அடித்த மாதிரி பவராக இருக்கும், அது அந்த கொடியை எனக்கு சொல்லி தந்தார்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த பயலுக பழகிடுவானுவேன், அதனால் சொல்ல மாட்டேன். பாருங்கள், கஞ்சா அடித்த மாதிரி நல்லா பவராக இருக்கும். எங்கள் அப்பா ஒரு நாள் பார்த்துக்கிட்டாரு, குட்டத்தாரு அட்டி. அப்பா எனக்கு 14 வயசு. எங்கள் அப்பா விசுவாசி. நான் இப்படி அந்த கொடியை வெட்டி ஸ்மோக் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாரு, அட்டின்னு நொறுக்கிட்டார். அன்னையோடு விட்டேன், இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கேன் சொல்லி நான் இதை பேசும்போது, திராட்சை குழாய்களே நாசிக்கு நேரே பிடித்து என்னை கோவமுட்டுகிறார். அன்றைக்கே அந்த ஸ்தோத்திரம், இந்த 5 கிராமம் பக்கத்தில் மீட்டிங் போனேன் பார்த்துங்க. அங்கே ஒரு நேசன் ஒரு பாஸ்டர், சத்யநேசன் ஒரு பாஸ்டர் ஐயா இருந்தார். தங்கங்களை கேளுங்க, அவர் வீட்டில் மீட்டிங் நடத்தினோம். அவரோட விசுவாசி வீட்டில் ஒரு சபை நடக்குது. அப்போ அந்த வீட்டுக்காரன் போய் தோட்டத்துக்கு போயிருக்கான். போயிட்டு கேளுங்க, சுருட்டு குடிச்சிட்டு வெங்காயம் சாப்பிட்டு வந்துடுவான். அந்த வாடை அடிக்காது. ஆகவே புகை போக்குறவர்களே வீட்டுக்கு வரும்போது வெங்காயம் சாப்பிட்டு வாங்க. என்ன மனைவிக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்துட்டான், இந்த தம் அடித்து வெங்காயத்தை சாப்பிட்டு வந்துட்டான். வந்துட்டு சபையில் இருக்கான் அந்த ஆள். உடனே 13 வயசு பிள்ளைகள், அவள் தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்படி பின்னால் இருக்கால, கடன்னு முழங்காலில் போனான். அவனுக்கு நேராக கை நீட்டி, நீ சுருட்டு குடிக்கிறாய். ஆனால் குடுத்தா கூட ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசினான். நீ சுருட்டு குடிக்கிறாய் ஆன்னு திட்டிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சது. மனைவி போய், நீங்கள் சுருட்டு குடிப்பீங்கன்னு ஆவியானவர் பிள்ளையை கொண்டு எச்சரித்தார, குடிப்பீங்களா? ஆமாம், தோட்டத்தில் போய் தம் அடிச்சுட்டு வெங்காயம் சாப்பிட்டு வருவேன்னா. பார்த்தீங்களா? அதனால் புகை பிடிக்காதங்கயான்னு சொன்னால், ஒருத்தங்கிட்ட சொன்னேன், புகை பிடிக்காதையாப்பா, நுரையீரலில் துவாரம் விழுந்துடுறோன்னு சொன்னேன். சும்மா இருங்க சார், புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆத்துறேன் சார், ஆறாது சார், கூட கொஞ்சம் தான் புண்ணு வருது சார். அல்லேலூயா. என்ன செய்ய? அல்லேலூயா. புகை போக்குறது ஒழுங்கினம். அடுத்ததுன்னா புலின்னா கோபம். புலின்னா என்னது? ஐயோ, கோபம் வந்துருச்சு, என்ன செய்கிறோன்னே தெரியாமல் போயிடும். ஒரு அம்மா ஒரு பிள்ளை வயிற்றுக்கடியில் அழுதுகிட்டு இருந்தது. ஏய் அழாதேன்னு சொல்லி பார்த்தா அவன் அழுதுகிட்ட, இவன் அருவாமனையில் காய்கறி அரிஞ்சு டப்புனு பிள்ளை தூக்கி அரிஞ்சு விட்டா. பாவியா, அம்மாமாருக்கு பேய் வந்துச்சு,
இயேசு நாமத்திலையும் துரத்த முடியாது, ஒரு நாமத்திலையும் துரத்த முடியாது. பேய வேணுன்னா இயேசு நாமத்தில் துரத்தலாம், அம்மா மாரை துரத்த முடியுமா? அறிஞ்சு போட்டா சோத்திரம், பேப்பரில் வருது சோத்திரம். நல்ல கோபம் பயங்கரமானது. சில ஒரு அம்மா இன்னைக்கு கதையாக எனக்கு தினத்தந்தி தினமலர் பத்திரிகையை விட என்கிட்ட ஜாஸ்தி கதை இருக்கு, தெரியாதா? அன்னைக்கு ஒருத்தி சினிமா பார்க்க போயிட்டான். பக்கத்து வீட்டில் டிவியில் பார்த்துட்டு வந்தால் புருஷன் திட்டினான். உடனே அவளுக்கு ரோசம் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை கொளுத்திட்டான். அப்போ எரியிறான். பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட கதவை திறந்து போய் அந்த தீயோடு போய் அக்கா பக்கத்து வீட்டில் போய் தட்டுறா கதவை. அவன் அந்த தீயோடு எரிஞ்சு நீங்கள் பார்த்து கதவை சாத்திட்டான், பூட்டிட்டான். அப்புறம் ஒருத்தன் ஓடி வந்து கோடி சாக்கு பையை போட்டு சுற்றி அவளை கொடுங்கையில் எடுத்துகிட்டு கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனான். அவன் தான் என்கிட்ட சொன்னான், நாங்கள் அந்த ஊர் பக்கத்துலேருந்து இறங்கி பஸ்ஸுக்கு போகும்போது சொன்னான், இப்படி ஒருத்திய கொடுங்கையில் எடுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு வந்திருக்குன்னு. அல்லேலூயா. அப்போ புருஷன் போய் கேட்டானா, நீ ஏன் இப்படி செய்தேன்னு? நீங்கள் என்ன திட்டினீங்களா, அதனால் எனக்கு ரோசம் வந்துருச்சு. இப்படி என்னை எப்படியாவது அப்பல்லோவுக்கு மெட்ராஸுக்கு கொண்டு போய் காப்பாற்றுங்க. எங்கே அப்புறம் அப்பல்லோ போனால் அப்புறம் தான் போனோம், பார்த்தீங்களா? அதனால் ஏன் இவ்வளோ கோபத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றுறது, அபிஷேகத்தை எல்லாம் ஊற்றி தீ அடிக்கிறது, போய் சேரு. இங்கே கொளுத்துற தீ பாதாள மரம் எரியும். அதனால் யாரும் தற்கொலை புரிஞ்சு என்ன பாவம் செய்தாலும் சரி, தற்கொலை புரிஞ்சு செத்தினா ஏசுநாதரால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரட்சணை நாள். ஆகவே தயவுசெய்து தம்பிமாரோ தங்கச்சிமாரோ பெரியவங்களோ சிறியவங்களோ கடன் தொல்லையோ அவமானமான பாவங்களை செய்து விட்டீங்களோ, ஊர் சிரிக்குமேன்னு விபசார வேசி என்ன சிக்கலில் மாட்டினாலும் சரி, தற்கொலை புரிஞ்சு மாத்திரம் சாகாதீங்க. காலப்போக்கில் கடன் மாறும், காலப்போக்கில் நிந்தை மாறும், காலப்போக்கில் பிரச்சனை மாறும். ஆனால் நீ செத்து போனால் உங்களை மாற்றவே முடியாது. பானையை சூளைகளை வலிச்சு சுட்ட பிறகு அதை சரி பண்ண முடியாது. எக்கல் தான், இல்லி தான், சப்பல் தான், ஆனால் கோணவாய் தான், அவ்வளோதான். ஆனால் உலகத்தில் இருந்தால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், கடன் தொல்லையை மாற்ற முடியும். கவலை கண்டு இங்கே இருக்கிற யாராவது தற்கொலை புரிஞ்சு சாகக்கூடிய அளவுக்கு போயிடாதீங்க. அப்படி பிரச்சனை வரத்தான் செய்யும். தற்கொலை புரிஞ்சு சாகக்கூடிய அளவுக்கு பாலியாங்கி ஷோன்னு ஒருவர் உலகத்திலே பெரிய பாஸ்டர் இருந்தார். கடன் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதுவே தற்கொலை புரிஞ்சு சாகணும்னா பில்டிங்கில் விழுந்து சாக போகிறேன் ஆண்டவரே என்ன பரலோகத்துக்கு ஒன்றும் எடுக்க முடியாது. கொலை செய்கிற 3 கொலை இருக்குது. தற்கொலை, அன்பு இல்லாதது, மனுஷ கொலவே ஆகாது, மற்றவங்கள கொலை செய்கிறோம். 3 கொலை இருக்குது. உங்களே நீங்கள் கொலை செய்துட்டா ஆண்டவர் பரலோகம் கொடுக்க முடியாது. நீ போ, உன்னுடைய கடனை நான் தீர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் பாலியாங்கீச்சோடைய கடனை கூட தீர்த்துருக்கார். ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, அவமானமான சில பாவங்கள் வந்து சாகக்கூடிய அளவில் வந்துடும். அதனால் இனி உலகத்தில் இருக்கிறத விட என்ன செய்யணும், தற்கொலை புரிஞ்சு செத்துறாதீங்க. நேரே பாதாள நரகம் பூமிக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து வெளியெடுக்கப்பட்டு இடது பக்கம் போய் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு போக வேண்டியிரும். அதனால் யாரும் தற்கொலை புரிஞ்சு சாகிறதுக்கு நினைக்காதீங்க. காலப்போக்கில் எல்லாம் மாறும். கர்த்தரத்தில் போனால் சீக்கிரம் மாறும். அல்லேலூயா. சரி, இப்போ எதுக்கு சொன்னேன்? கோபம். தேவனுடைய பிள்ளைகளே, புலினா கோபம் ரொம்ப படக்கூடாது. கோபம் கொண்டாலும் ரொம்ப கோபம் கொண்டீங்கன்னா பிபி ரொம்ப ஏறும். கோபம் கொண்டீங்கன்னா இன்னொன்று பிபி ரொம்ப ஏறினாக்கா போய் சேர்ந்துடும் சீக்கிரம். கோபம், நீங்கள் கறி கூட்டு வைக்கிறீங்க, ஓவராக காரம் போட்டிங்கன்னா, மிளகாத்தூள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? மத்திய பிரதேசம் கலாட்டா, அப்புறம் கன்னியாகுமரி வர ஓடுற வண்டி தான், இரத்த பேதி வந்துடும். முழங்குதா? அதனால் மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார். அதனால் ரொம்ப கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் ரொம்ப கோபப்பட மாட்டேன்னு சொல்கிற அல்லேலூயா செலுத்துங்கள். அப்போ இதுக்கு முன்னே கோபப்பட்டிருக்கீங்க, புருஷன்கிட்ட கோபப்பட்டிருக்கீங்க, மனைவிட்ட கோபப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் அதில் கோபம் கொண்டு பாவம் வந்துட்டுனா மனசில் இருக்கிற சமாதானம் போயிடும். சமாதானம் போயிட்டோம்னா, மனைவியை இப்படி திட்டோம், சமாதானம் போயிட்டோம்னா மனைவிட்ட மன்னிப்பு கேட்கணும், புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் மறுபடியும் சமாதானம் வரும். தெரியுங்களா? சரி, அப்போ கோபத்தை பற்றி படிச்சிட்டோம். அடுத்தது மூக்குப்பொடி சொல்லுங்கள். ஆமாம், மூக்குப்பொடி போடக்கூடாதுன்னு தான் மூக்குக்குள்ளே ஆண்டவர் அழகாக சல்லடை மாதிரி ரோமங்களை வச்சுருக்காரு. ஆனால் மனுஷன் அதையும் தாண்டி அண்ணு பட்டணம் பொடி எடுத்து மூக்கில் தள்ளுறான். அண்ணன் 2 மூக்கிலையும் தள்ளுறான். அது தள்ளி 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 உள்ளே ஸ்டோர் ஆகி அது புற்றுநோயாக மாறிடுது. ஆமாம், பொடி போடக்கூடாது. பொடி போடக்கூடாதுன்னு
ஆண்டவர் சல்லடை மாதிரி ரோமங்களை மூக்குக்குள்ளே வச்சுருக்காரு. அருமையாளே, நம்முடைய மூக்கை ஆண்டவர் பாதுகாக்க எவ்வளோ அழகாக நமக்கு பாதுகாப்பு வச்சுருக்காரு. ஆனால் மனுஷன் பாருங்கள் பொடியை போட்டு அமுக்குறான். தேவனோட பிள்ளைகளே அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு நாள் ஒரு தாத்தா வந்தார், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஐயா, பொடி போடுற நிறுத்த முடியல ஐயான்னு அழுதார். தலையில் கை வச்சோம், ஏசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே பொடி போட தூண்டுகிற ஆவி போ துரத்தி விட்ட பிறகு அந்த பொடியின் ஆவி போயிடுச்சு. ஓசார ஆவி, களவின் ஆவி, பொய்யின் ஆவி, வேசித்தன் ஆவி, இந்த ஆவிகள் தான் மனுஷனை கெடுக்குது. குடிகார ஆவி, குட்டிச்சவரை ஆக்கிற ஆவிகள்லாம் துரத்தினா ஓடிடும். கடைசியில் அதுலேருந்து விடுதலை ஆயிடுச்சு. ஒருத்தங்கிட்ட சொன்னேன், அப்பா பொடி போடாதப்பா. சும்மா இருங்க சார், பொடி போட்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் சளி பிடித்து சாவார். குரல் கூட சொல்கிறான்மா, என்ன செய்ய திருந்த மாட்டாங்க. பார்த்தீங்களா, பொடி போட்டு பட்டணம் பொடி, மூக்கிலையும் பொடி, சிலர் வாயில் இப்படி எழுப்பு, இப்படி ஒரு எழுப்பு. இப்போல்லாம் வாய்ப்பொடி மாறி இருக்குது, மூக்கு பொடி தான் ஜாஸ்தி இருக்குது. சில கேளுங்க, சில ஐயாமார் மூக்கு பொடி போடுவாங்க, சில அம்மாமார் புயல பொடித்தடை இருக்குது பழைய காலத்தில், அப்படி எடுத்து இப்படி ஒன்று இப்படி ஒன்று, இங்கே எவ்வளோ தூரம் சோத்திரம் அங்கே இருக்கும், இந்த காப்பி பொடி மாதிரி இங்கே வச்சுருப்பா ஒதுக்கிட்டு, இந்த மங்கி குரங்கு ஒதுக்குன மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பா. என்ன கஷ்டம் பார்த்தீங்களா பொடி. அப்புறம் ஆனால் ஷீட்டாட்டம்னா ஒழிக்கணும். இப்போ ஷீட்டாட்டத்துக்கு பிறகு ரம்மி வந்திருக்கு. ரம்மி விளையாடுனா நீ கம்மியாகிடுவேன். இது வாட்ஸ்அப்லாம் போட்டு வந்துடுறேன், ரம்மி விளையாடுங்கள் இந்த ரம்மி விளையாடுறத அதுக்கு யார் பொறுப்புன்னா சென்ட்ரல் மினிஸ்டருடைய ஒரு மகனாம், அவருடைய மகன்தான் அந்த ரம்மி விளையாடுறதுக்குள்ளே ஹெட்டாம். எல்லா லாபங்களும் அவருக்கு தான், அந்த ஆளுக்கு தான் போய் சேருதான். கொரோனா பீரியடில் கூட எல்லோரும் நஷ்டப்பட்டு காலமும் இந்த ஆளுக்கு எக்கச்சக்கம் வருமானமாக. பார்த்தீங்களா, என்ன சீட்டு விளையாடக்கூடாது, போலீஸ் பிடிக்கும், காசு வச்சு விளையாடுறான். ஆனால் இப்போ ரம்மி தெரியுமா உங்களுக்கு? இதில் வாட்ஸ்அப்பில் இந்த ஆன்லைனில் விளையாடி நிறைய முதல்ல லட்சக்கணக்கான ரூபா வரும், ஆசையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் கடன் வாங்கி கட்டக்கூடிய அளவில் அநேக இந்த டாக்டர்கள், என்ஜினியர்கள், பேங்க் மேனேஜர்கள் கடன் ஆகி தற்கொலை புரிஞ்சு செத்துருக்காங்க தெரியுமா? பேப்பர்லலாம் வந்திருக்கு. ரம்மி விளையாடாதே, நீ கம்மியாக போயிடுவ. ரம்மி விளையாடாத, செல்ஃபோனில் தேவையில்லாத விளையாட்டுகளும் விளையாடக்கூடாது. தம்பிமார் தங்கச்சிமார் கவனிச்சிங்க. அன்றைக்கே ஒருத்தன் இந்த வாட்ஸ்அப்பில் இது விளையாடி அங்கே அதிலே கூட லவ்வர்கள் என்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுவானுலாம். அப்படி ஒருத்தன் தனக்கு இது என்ன ஆன்லைனில் ஒரு பொண்ணாக வரத்தினான் வெளிநாட்டிலேருந்து. அவளும் பழக்கம் ஆகிட்டாங்க. எதில்? ஆன்லைன். யோ பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துறாதும் கிடையாப்பா. தம்பிமார் அப்படிதான் தங்கச்சிமார் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ஆன்லைனில் பார்த்துறாங்க, எல்லாம் ஆஃப்லைன் ஆகிடும். அதனால் அப்புறம் கடைசியில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஊர் தான் அந்த அரும்பாக்கத்தில் ஒரு பையன், அவன் சொக்கு மாதிரி இப்படி இருப்பான். கடைசியில் அவளை வர சொன்னான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் இங்கே வந்துடுன்னு. அவள் வந்து ஃப்ளைட்டில் இறங்கினா இவன் வரவேற்க போனான். ஆள் குட்டியான மாதிரி இருக்கா. ஐயோ இந்தா தண்டி இருக்காளே, நான் எப்படி கல்யாணம் பண்ணேன்? வருத்தனால கட்டி தான் ஆகணும். ஆன்லைனில் விளையாடாத, வாழ்க்கை விளையாடிடும். இன்னும் புரியலையோ? ஆன்லைனில் மாப்பிள்ளை வேணும் பொண்ணு வேணும்னு தேடாத. உனக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, பெற்றோர் இருக்கிறாங்க, சபை மூப்பர் இருக்காங்க. ஆனால் கல்யாணம் திருமணமாக முடிங்க, திருநாட்டமாக முடிச்சு தள்ளிடாதீங்க. புரியுதா? நான் எல்லாம் சொல்கிறத சொல்வேன், கேட்டால் காதுள்ளவன் கேட்க கிடவன். எல்லாம் விளையாடிடாதீங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஏன் அந்த ஆன்லைனில் ஒழுங்காக தெரியாது, ஃபோட்டோலாம் ஒழுங்காக தெரியாது. ஸ்தோத்திரம். தண்டியாக இருக்கிற ஆளெல்லாம் ஒல்லியாக்க முடியாது பண்ணிடுவாங்க, அதெல்லாம் தெரியாது. எதுவுமே குல்மால் பண்ணிடலாம். எதில் ஆமாம் பாருங்கள், இது என்னோடய பிள்ளைகளே. அப்போது ரம்மி விளையாட்டு. அடுத்தது கத்தி குத்து இல்லாத நாளே கிடையாது. வெட்டு குத்து கொள்ளை. அப்புறம் பாருங்கள் கள்ளநோட்டு. சொல்லுங்கள், கள்ளநோட்டு. அப்போது இப்போ 2000 ரூபா நோட்டை காணோம். 2000 ரூபா நோட்டு வந்த நாளில் ஒருத்தன் போய் ஜெராக்ஸ் கடையில் போய் 2000 ரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து கல் சாராயம் போய் குடிச்சிட்டு வந்தானாம். அவனுக்கு அந்த கடைக்காரனுக்கு தெரியல,
இப்போ உள்ள புது நோட்டு இதுன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டானாம். இப்போ 2000 ரூபா நோட்டை காணோம். இந்த 10 வருட ஆட்சியில் தோத்திரம் எல்லாம் ஃபெயிலியர். அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஃபெயிலியர். பணவர்த்தனை எல்லாமே அவங்க எடுத்த திட்டம் அத்தனையும் ஃபெயிலியர். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஆட்சி வர முடியாது ஜெபம் பண்ணுவோம். எதுக்காக சொல்கிறேன்னா 2000 ரூபா நோட்டு விஷயத்துக்காக சொல்ல வந்தேன். சோத்திரம், என்கிட்ட கூட 3 500 நோட்டு பழைய ரூபா இருக்குது. ஒரு அம்மா அமெரிக்கா போயிட்டாவ. அந்த அம்மா அமெரிக்கா போகிற சமயம் இங்கே பணம் மாற்ற முடியல. அவள் அக்காட்ட கொடுத்து விட்டாவ. என்கிட்ட கொண்டு வந்தா எனக்கு என்ன சூப்பு போட்டு குடிக்கவா? நீ நோட்டு செல்லும்போது அதை கொடுத்துருந்தா காணிக்க அங்கே கிடக்கு. அல்லேலூயா. பாருங்கள், செல்லாத காசை கொண்டு கொடுக்குறாங்க காணிக்க. என்ன செய்யுது? தோத்திரம். இதான் பாவளே. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோனில் ஒரு பூத்தில் போய் ஃபோன் பண்ணேன். அந்த மீட்ரு ஓடவே இல்லை. என்னப்பா ஓடவே இல்லை? என்ன அவன் சொன்னான், கரெக்டாக வச்சுருக்கேன் பாஸ்டர், நான் ஒரு விசுவாசி, பெத்தேவச சபைக்கு போகிறவன், அதனால் மீட்ரு ஸ்பீடாக வைக்கல, மனச்சாட்சி கரெக்டாக வச்சுருக்கேன். அவன் மீட்ரு வைக்கிறவன் வந்தான், அவன் என்கிட்ட சொன்னான் 500 ரூபா கொடு, சூடாக்கி வைக்கிறேன்னா. சூடாக்கி வேண்டாம், கூலாக்கி வைக்க வேண்டாம், இருக்கிறத வச்சுட்டு போ, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த லாபம் போதும். நான் ஒரு பெத்தேவச சபைக்கு போகிற விசுவாசி, எனக்கு பணம் ஆசை, எல்லா தீமைக்கும் வேறுன்னு எனக்கு தெரியும், வைக்காதே. அப்படி தான் அதான் ஸ்லோவாக போகுது பாஸ்டர்னார் இருந்தாலும். அப்போ நாங்கள் அப்படியான்னு கேட்டுட்டு இருந்தேன்னா, பாஸ்டர் இன்னொரு கதை கேட்குறீங்களாண்ணா? என்ன கதை தப்பு? என்ன கதை? அது ஒரு சூட்கேஸ் நிறையா கள்ள நோட்டு கொண்டு வந்தான் பார்த்துங்க ஒருத்தன். இந்த நோட்டும் அந்த நோட்டும் கரெக்டாக இருக்குது, டிட்டோ. இதை வச்சுக்க, நீ நல்லவன் நான் அறிஞ்சேன், இதை வச்சுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம். அடா பாவியா, எடுத்துகிட்டு போ, பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கும். நான் அந்த மீட்ரு கூட ஸ்பீடாக வைக்காமல் வச்சுருக்கேன், நீ வச்சுட்டு போனானா போலீஸில் இன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன், போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவேன், எடுத்துகிட்டு போறியா இல்லையா? ஆடாடாடா, எத்தனையோ பேர் கேட்டானுங்க, நான் கொடுக்கல, உனக்கு நீ நல்லவனுக்கு எடுக்காது, தூக்கிட்டு போடான்ட்டான். நல்லலூயா. பார்த்தீங்களா, பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ உயரமாக இருப்பார் ஒரு ஆள், இந்த தண்டி இருப்பார். அவரை பார்த்தாலே கப்படா மீசை பயங்கரம், போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருப்பார். அவர் பேப்பர் வியாபாரம், பழைய பேப்பர் வியாபாரம். சோத்திரம் பாருங்கள். அப்போது லட்சக்கணக்கான பணம். அப்போ ஒருத்தன் சொன்னான், நீ 1 லட்சம் கொடுத்தா 3 லட்சம் கள்ள நோட்டு கிடைக்கும்னு. இவர் பண ஆசையில் 3 லட்சம் நல்ல நோட்டு கொடுத்தாரு. 3 லட்சம் 1 லட்சம் நல்ல நோட்டு கொடுத்தார், 3 லட்சம் கள்ள நோட்டு கொடுத்தான். இவனுக்கு கொடுத்தாங்கல்ல கள்ள நோட்டு, அவன்களே போலி ட்ரெஸ் பண்ணி இன்னொரு காரை அனுப்பி இந்த காரை வந்த காரை மறித்து பிடிங்கிட்டு போயிட்டானுவான். ஸ்தோத்திரம். போலீஸில் மாட்டிடுவோன்னு கடைசியில் இப்போ நண்டும் இல்லை சுண்டும் இல்லை, நல்ல நோட்டும் இல்லை கள்ள நோட்டும் இல்லைன்னு. எனக்கு அந்த ஆள் கோயம்புத்தூரில் இருக்கார், பேர் ஊர்லன்னு சொல்ல மாட்டேன், இப்போ ஊர் சொல்லிட்டேன். அல்லேலூயா. இப்படி நிறைய கதை வந்து சேரும். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும். ஜெபம் பண்ணுங்க, உங்களோட கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள், அதில் தப்பே இல்லை. அல்லேலூயா. சரி பாருங்க, சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்காதேன்னு சொல்லுவேன், நீங்கள் சீரழிந்து போகாதேன்னு சொல்லுவேன். சினிமா பார்க்காதே, சினிமா பார்க்க மாட்டேன். சினிமா ஒரு சீரழிவு. சினிமா வந்து கட்டுக்கதைகளுக்கு. உங்கள் வீட்டில் இந்த தொடர்கதைகள் சினிமாக்கள்லாம் ஓடுமா? டிவியெல்லாம் அடித்து உடைக்கணும். உடைக்க முடியலன்னா சொல்லுங்கள், நான் வரேன், அடித்து உடைக்கிறேன். இல்லையா? சினிமா பார்க்காத, சீரழிஞ்சு போயிடுவேன். சினிமா ஒரு கட்டுக்கதை. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் சுவிசேஷகர்கள் இருக்காங்க. சுவிசேஷகர்கள் என்ன சொல்கிறாங்க? சினிமா ஒரு தொழில் தானே, செய்யலாம். ஒரு டான்ஸர் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், வியாதி குணமாகி ரட்சிக்கப்பட்டான். அவன் சுவிசேஷகர் ஒருவர்கிட்ட கேட்டான், அவரை பேரை சொல்ல விரும்பலை. அண்ணே, நான் அந்த சினிமாவுக்கு டான்ஸராக மறுபடியும் பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆட போகலாமா? போகலாம், அது தொழில் தானே. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. வலது கையில் இடது கையில் ஒரு துன்மார்க்க ஸ்திரீ, இங்கே ஒரு துன்மார்க்க, 2 பேர் கைப்பிடிச்சி ஆடணும். விசுவாசி தேவையா? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாதே, பாவியுடைய வழியில் இல்லாதே, பரியாசக்கார உட்கார இடத்துல, அப்புறம் நடவாதே நில்லாதே உட்காராதே. சொல்லுங்கம்மா, நடவாதே
இல்லாதே பின்ன என்ன செய், ஓடு இல்லாட்டா பறந்து போ, ஓடு இல்லாட்டா பறந்து போ. வேறுபாடு இருக்கணும். அன்பானுடைய இந்த சுவிசேஷர்கள் காணிக்கைக்காக டான்ஸர் காணிக்கை கொடுப்பான், அந்த காணிக்கைக்காக அவர் நடிக்கலாம்பான். வேசி படையமும் நாய்க்கிரமையும் காணிக்கையாக போடக்கூடாதுன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஒரு இப்படி நான் பிரசங்கம் பண்ணும்போது லைவில் போயிட்டு இருந்தது. ஒருத்தன் டிஸ்லைக்னு போட, ஏல நீ டிஸ்லைக் பண்ணா என்ன, பண்ணா அப்படியா போனா என்ன, எனக்கு என்னல. நான் திருநெல்வேலி பாச தான் பேசுவேன், அவன் சின்ன பையன்தான். அல்லேலூயா. அதனால் நம்ம மகனுக்கு வயசு இருப்பான். பாருங்கள், அவன் டிஸ்லைக்னு போட்டிருக்கான். நீ லைக் பண்ணான்னா பண்ணா அவளியே போனான்னா நான் சொல்கிறத சொல்ல தான் செய்வேன். நீ வேணா எப்படியும் போ, தோத்துறான். சினிமா ஒன்று சீரழிக்கிட்டோம், நான் சொல்கிறத சொல்ல தான் செய்வேன். நீ லைக் பண்ணான்னா பண்ணாவிட்டா எனக்கு என்ன, நான் டிஸ்லைக் போட்டோன்னா பயந்துருவேன். இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவேன், நம்மளை பற்றி இவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் இப்போ லைவில் பார்க்குற அருமை நண்பர்களே, நீங்கள் திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பாருங்கள், சினிமா பார்க்காதே சிலிந்து. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான் பார்த்துங்க, மெட்ராஸில் ப்ளூ படம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். மனையும் புருஷனும் போட்டு பார்த்தாவ. சில நாள் இருந்துட்டு அவன் சவுதிக்கு போயிட்டான், மறந்து வச்சுட்டு போயிட்டான் டிவிடியை. இவா போட்டு பார்த்து காம வெறி பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டான். குடும்பம் போச்சா? வழங்கலையா உங்களுக்கு? இவருக்கு ரொம்ப வாய் கூடுதல்னு என்ன சொல்லாதீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அல்லேலூயா. தோத்துறேன். சினிமா பார்க்காதே, சவுண்டு வரமாட்டேங்க. அம்மாமார் அதை கொஞ்சம் சொல்கிறாவ, தம்பிமார் ஒன்றும் சொல்லலையே. தோத்துறோம். சினிமா பார்க்க மாட்டேன். அன்றைக்கி மாங்கரையில் பிரசங்கம் பண்ணேன். நம்ம மாங்கரை இருக்கலாம், அங்கே பிள்ளைகளை சொல்லிச்சு, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் தாத்தா இப்படி சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம சினிமா பார்க்கக்கூடாது, எல்லாம் மூடு பிள்ளைகள் சொல்லிச்சு. அவங்க அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளைகள்லாம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் சொன்ன போடல சினிமா பார்த்தா சீரழிஞ்சு போயிடுவோம், வேண்டாம் மம்மி, இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு நான் சொன்னல. கேட்டான், திருந்தனா ஆசீர்வாதம். சரி, அடுத்தது பாருங்கள். ஆமாம் மெதுவாக வரும். ஆமாம் விசுவாசியில் அல்லேலியா செலுத்துங்கள். இங்கே யாரும் ஆமாம் விசுவாசி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை? 10 மணி. 10, 9:45, 10 மணிக்கு நான் இவிட தன்னே வரும் அப்படின்னு சொல்கிற தங்கங்களை அல்லேலியா செலுத்துங்க. சிலர் 10:30, 11 பாட்டு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு ஆமாம் மெதுவாக வரும். ஆமாம், என்னைக்கு திருந்துவ நீ? ஆராதனைக்கு வந்தீங்கன்னா ஜபமும் பாட்டும் தாங்க ஆராதனை. சாட்சியம் பிரசங்கமும் எது? ஆலோசனை. நீங்கள் ஆலோசனைக்கு வரீங்களா, ஆராதனைக்கு வரீங்களா? ஆராதனைக்கு வந்தீங்கன்னா முதல் ஜபத்துக்கு இருக்கணும். இந்த ரெபேக்கான்னு ஒரு அக்கா இருக்கா, உங்களுக்கு தெரியுமா? ரெபேக்கா அக்கால தெரியுமா? அவள் எலியாசை ஜோம் பண்ணி கண்ணை விழிக்கும் போது அவள் நிற்கிறான். நீங்கள் உங்கள் பாஸ்டரை ஜோம் பண்ணி கண்ணை முழிக்கும் போது நீங்கள் இருக்கணும். அப்போனா நீங்கள் மணவாட்டி, இல்லாட்டா வேற வாட்டி. நீங்கள் மணவாட்டியா வேற வாட்டியா? முழிக்குது பாரு, திருத்துறதுன்னு லேட்டு உனக்கு வேட்டு. அல்லேலூயா. ஆமாம், என்ன செய்யும்? மெதுவாக வரும். சில அம்மாமாரை பாருங்க, காலையில் எந்திரிப்பா, 4:30 மணிக்கே எந்திரிச்சிருவா. எழுந்திரிச்சு 4 இட்லி 2 சட்னி வைக்கிறதுக்கு 8:30 மணி வரை ஆகும். அப்பா, புருஷன் கேட்பான், டிஃபன் ரெடி ஆக்கிட்டியா, நான் வேலைக்கு போகணும், இப்போ தான் கறி தாளிக்கிறேன், சட்னி தாளிக்கிறேன், ஒன்றை தாளிக்கிறேன் பாரு. 4:30 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணேன்? இந்த விளங்காத ஒரு செல்ஃபோன் இருக்குல்ல, அறுத்துக்கிட்டே இருப்பா. அந்த கதை இந்த கதை. செல்ஃபோன் ரொம்ப பேசாதீங்க, காதிலிருந்து ரத்தம் வரும். சொல்லுங்கள், காதிலிருந்து. இதில் கதிர்வீச்சம்னு ஒன்று இருக்குது. கதிர்வீச்சம்னா அது ஹார்ட்டில், இந்த பாக்கெட்டில் வச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இங்கே இடுப்பில், பேண்ட் இடுப்பில் வச்சிங்கன்னா கிட்னி சட்னியாக போயிடும். பேக் உள்ள போடுங்க. நான் எப்போதும் பேக்கில் தான் போடுவேன். வேணும்னா எடுத்து கையிலையும் எப்போதும் வைக்கக்கூடாது. கதிர்வீச்சம் இருக்குது. மனுஷன் செய்கிற எல்லாமே சாவுக்கு தான் உல வைக்குது. நல்லது தான். அதனால் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன், ஆக்டிவாக. அம்மாமாருக்கு ஒரு வண்டி இருக்குது, தங்கங்களே, பெஸ்ட்டு வண்டி ஆக்டிவா. நீ எப்படி இருக்கணும்? ஆக்டிவா மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கணும். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஆடி அலைஞ்சி இந்த அமனை வேலையே பண்ணக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. எதுலேயும் ஆக்டிவாக இருக்கணும். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்ண, வேத வாசிக்க செய்யணும். ஆண்களாம் அப்படி தான், பெண்களாம் அப்படி தான். சிலர் சோம்பேறிகளாக ஆமைகள் போல் இருக்காங்க. ஒழுங்கினம். அடுத்தது குடிவெறி.
நான் குதித்தேன் உனக்கு அந்த நான் குதிப்பல்லோ தெளிவுதேன், எனக்கு ஒன்றும் இல்லைடா, பாதாளத்துக்கு போவடா. குடிகாரன் எங்கே போய் சேருவான்? நேற்று ஒவ்வொரு நாளும் குடிகாரனை பற்றி சொல்கிறேன். குடிக்காத ஆட்கள் 100க்கு 10 பேர் கூட இருக்க மாட்டான். எல்லாம் தண்ணி வண்டிகள் தான், தண்ணி வண்டி. அதனால் பாருங்கள், சபையில் இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் ஐயாமார் வந்திருக்காங்க, அவர்களை வாழ்த்துக்கிறோம். ஏன் வரல? ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ சௌகரியமாட்ட கேட்டால் என் புருஷன் குடிகாரன், அவர்கிட்ட நேரம் அடி வாங்குறதும் கட்ட வார்த்தை பேசுகிறதும் வேதனை தான். ஐயா உங்கள் வீட்டில் தண்ணி வண்டி இருக்காமா? ஏமா தண்ணி வண்டி, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, தண்ணி வண்டி இருக்குது, என்ன கை தூக்க முடியுமா? ஸ்தோத்திரம். கால் நீட்டு போட்டு கண்ணை மூடிட்டு தூக்கம். தண்ணி வண்டி வீட்டில் தூக்கம், தண்ணி இல்லாத வண்டி இங்கே வந்து தூக்கம். என்ன செய்ய? ஒரு அல்லேலூயா சத்துங்க, கைகளை தட்டி தேவனு ஸ்தோத்திரம் சத்துங்க. அல்லேலூயா. ரைட். அப்போது குடியை கெடுக்கும். அன்றைக்கி ஊட்டியிலேருந்தே இறங்கி வந்தோம். கேளுங்க ஒரு கதை, சூப்பர் கதை. அப்போ பாஸ்டரோட மச்சான் இறங்கி போனான். அது யாருன்னு கேட்டேன், நம்ம மச்சான். அப்புறம் சொன்னார், பாஸ்டர் அவன் பெரிய பெரிய கோடீஸ்வரவு, எக்கச்சக்க நிலம், அவ்வளோ விற்று குடிச்சிட்டான் பாஸ்டர். இப்போ தான் மனம் திரும்பினான். இப்போ உட்காந்து அழுகிறான். ஐயோ நேரமே மனம் திரும்பின இல்லையேன்னு சொல்லி அழுகிறான். இனி அழுது என்ன பிரயோஜனம்? அன்றைக்கி புத்தளத்துக்கு போனால் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுடைய புருஷன் குடிகாரரு, குடிச்சு சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. குறைஞ்ச விலைக்கு குடிகாரமாரு சொத்து 1 லட்சம் ரூபான்னா 25,000க்கு அடவு வச்சுருவான். அடவு வாங்கினவன் என்ன எழுதலை, கையெழுத்து போடலை, சொத்தை விலைக்கிரயமாக உண்மையாக நடந்த விஷயம். 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள சொத்தை அடமானம் வைக்கிறேன்னு 25,000 வாங்கிட்டு அவனுங்க என்ன பண்ண விலைக்கே வாங்கி விட்டானுவேன். எழுதலை, அப்படியே பின்னிடுவேன் என்ன எழுதிட்டான். பார்த்தீங்களா? இப்படி கண்ட விலைக்கும் விற்று விடுவான். குடியை கெடுக்கும். வெளியே கேட்குற அருமை நண்பர்களே, குடியை நிறுத்துங்க. உங்களால் நிறுத்த முடியாதுன்னா சபைக்கு வாங்க, உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நான் அந்த குடிகார ஆவி உங்களை விட்டு போனால் நீங்கள் நல்ல பிள்ளைகள் ஆயிடுவீங்க. ஆனால் குடிகாரங்களை நான் அநேகரை பார்த்துருக்கேன். இந்த குடிகாரங்களை பார்த்தீங்கன்னா குடிக்காத நேரத்தில் அவங்கள மாதிரி தங்கம் யாரும் கிடையாது. நல்லா அன்பாக இருப்பான், ரொம்ப அன்பாக. தண்ணி போட்டுட்டான்னா அந்த பேயோடு சேர்ந்து இந்த பேயும் பெரிய கலாட்டா தான். இல்லையா? ஆமாம். என்ன சோத்திரம். அந்த அன்பானே குடிகாரங்களை குடியை கெடுத்து இன்னைக்கு முக்கால்வாசி அவ்வளோ. டாஸ்மார்க் கடையை அரசாங்கமே வச்சுருக்கு. ஏன்னா கள்ளச்சாராயம் பண்ணுவானுங்கன்னா வச்சுருக்கு. அதிலே கூட விஷச்சாராயம் சேர்த்துட்டானுல. சரி, அதனால் குடியை கெடுக்கும். இந்த லைவ்லையும் ஸ்பீக்கர் பாக்ஸ்லையும் கேட்டுக்கிற தங்கங்களே, அருமை சகோதரர்களே, குடிக்காதீங்க, உங்கள் குடும்பம் கெட்டு போயிடும். வீணாக குடிங்க. நீ குடியை நிறுத்த முடியலன்னா சபைக்கு வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் அந்த குடிகார பொல்லாத ஆவி உங்களை விட்டு போனால் அப்புறம் அந்த வாடையே பிடிக்காது. அன்றைக்கி ஒருத்தன் வந்தான் பார்த்துங்க, திருச்சியில் குடிகாரன் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டான். அதுக்கப்புறம் குடிக்கிறதே இல்லை, அந்த வாடையை பிடிக்கல பாஸ்டர்ன்றான். கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் குமாரன் விடுவித்தால் மெய்யாவே நீங்கள் வேறு யாராலும் விடுதலை ஆக முடியாது. அன்றைக்கி அவர் தான் ஸ்மோக் பண்ணுறான். இப்போ ஸ்மோக்கு அவனும் அபிஷேகம் வந்து பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். அந்த ஸ்மோக்கு அந்த வாடையை பிடிக்கலேன்ட்டு நிறுத்திட்டான். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்குறவளே, அல்லேலூயா. நான் அந்த டிஸ்லைக் போட்டானே சினிமாவுக்கு, அவனை ஏன் திட்டினேன்னு தெரியுமா? டிஸ்லைக் போட்டோன்னா நம்ம பயந்துருவோன்னு. நான் யாரை கண்டு பயப்பட, ஏசனாரை தவிர வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிற சத்தியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஏண்டபடி நான் பிரசங்கம் பண்ண முடியாது. பாவத்தை கண்டித்தான் பிரசங்கம் பண்ண. ஆவியான வரும்பொழுது, பரிசுத்தாவி உங்களத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்தும் உணர்த்துவார். எங்ககிட்டே கிருபையா பரிசுத்தாவி ஆண்டவர் தந்திருக்கனால கண்டிப்பாக சொல்கிறோம். அதுலேயும் வயசு கூடி போச்சு எனக்கு. தோத்துறேன். எனக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்கள்? 80 இல்லை, 75 தான். தோத்துறோம். முக்கால் நூற்றாண்டு தான். இன்னொரு 25 வருஷம் இருக்குது. தோத்துறேன். பாஸ்டருக்கு அவ்வளோ ஆசையாக எனக்கு சாப்பிடவா, நான் இறைச்சி மீன் முட்டை ஒன்றும் சாப்பிட மாட்டேன். தோத்துறேன். ஒரு ஏசுனா இருக்கேன், எனக்கு ஒரு வில்லங்கம், அதுக்காக நான் சாப்பிடாமல் இருக்கேன். அது ஆரோக்கியமாக தான் இருக்குது. கர்த்தர் எனக்கு பலம் தரார். அதனால் முக்கால்வாசி வந்துட்டேன், இன்னும் கால்வாசி இருக்குது. அதனால் தோத்திரம். 100க்கு
அன்றைக்கி நான் போடுற சத்தத்தை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு 75ன்னு சொல்லுது இந்த கிழடு 100 தாண்டும் போலுக்க என்ன எத்தனை தாண்டுமா? நல்லா சிரித்து வசனம் கேளுங்க, அப்போ தூக்கம் வராது. 100 தாண்டும் போலுங்க. தோத்திரம். இன்னும் 25 வருஷம் இருக்குது. ஆண்டவர் தந்த வருஷம் ஊழியம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ தந்த வருஷம் நான் உம்மிடத்தில் வந்தால் எனக்கு லாபம், நீர் உயிரோட வச்சா உங்களுக்கு லாபம் ஆண்டவரே. அல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த சத்தியத்தை சொல்லணும்ல. எல்லாருக்கும் இந்த சத்தியங்களை சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது, போல்டாக சொல்லணும். நான் தைரியமாக ஆண்டோட கிருபையினால் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் போய் சேர்றதுக்கு ஜெபம் பண்ணுறாதீங்க என்ன. தோத்திரம். அநேகரை அனுப்பிட்டு தான் நான் போனேன்னு நினச்சிருக்கேன், உங்களை இல்லை. அநேகரை அனுப்பிட்டு தான் போனோம்ல. சரி, என்ன ஜோக் அடிப்பேன் பாருங்க அன்பானுடைய. அப்போ என்ன குடிவெறி. அடுத்தது பன்றி. பன்றின்னா பெருந்தீவனம். இந்த உடனே க்ளீனாக சொல்லிவிட்டு மற்றெல்லாம் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிடுவேன். என்னடா மணி 8:05 ஆச்சு. ஒரு பாடத்தில் எல்லா பிரசங்கியாரும் ஆரம்ப பாயிண்ட்லாம் இப்படி தான் நிற்பாங்க. அப்புறம் கடைசியில் பாயிண்ட் நேரம் ஆயிடுச்சுன்னு சர்றன்னு ஓடுவாங்க. எல்லா பிரசங்கியாரும் அப்படி தான். சரி, நான் ஏதோ சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் தான். அருமையானே, அங்கே பன்றி ரொம்ப பெருந்தீவனம் சாப்பிடக்கூடாது. இறைச்சி ஆடு மாடெல்லாம் சாப்பிடாதீங்க. என்ன என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லட்டா கொழுப்பு உள்ளே வந்து அடைச்சிக்கிடும். நீங்கள் ஆடு மாடு சாப்பிட்டுட்டு அந்த கையில் உள்ள அந்த கொழுப்பை பார்த்தீங்களா, சோப்பு போட்டாலும் போக மாட்டாங்க. 2 தரம் சோப்பு போட்டால் தான் போகுது. அது போய் ரத்த குழாயில் அடைச்சிக்கிட்டுனா என்ன ஆகும்? சிமெண்ட்டு மாதிரி அடைச்சிக்கிடும். அப்போ அடைச்சிக்கிட்டா ரத்தம் உள்ளேயும் போகாது, வெளியும் வராது. அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக். அப்போ உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். தொடையிலிருந்து ஒரு நரம்பை எடுத்து பைபாஸ் போட்டு இப்படி விடுறாங்க. அது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஓடும், அப்புறம் போச்சு. அதனால் அருமையான வயசான அம்மாமார்கள் ஐயாமார்கள் இறைச்சி சாப்பிட்றதில் கொஞ்சம் நிறுத்திக்குங்க. சோத்திரம். அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலியெல்லாம் இருந்தது. இந்த முட்டை இறைச்சி தோத்திரம் எருமை மாடு ஆடு மாடுலாம் நிறுத்தின பிறகு வலி இல்லை, அதாவது கொழுப்பு. அதனால் கொஞ்ச காலம் இருக்கணும்னா என்ன சாப்பிடாமல் இருங்க, இல்லைன்னா நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், அரிசியெல்லாம் தீர்ந்துச்சு, மூட அரிசியெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ கிளம்பலாம் பாரு. விளக்கலையோ? கிளம்பலாம்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், டெலகிராம் வந்துடும், போயிட வேண்டிதான். நான் கொஞ்சம் ஜோக்காக தான் பேசுகிறேன் உங்களுக்கு. அதில் பார்ப்போம். இப்படி பேசியுமே சில தூங்குறீங்கன்னா அப்புறம் டல்லாக பேசினா என்ன ஆகும் யோசிப்பாங்க. அல்லேலூயா. சரி, ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார் காட்டில், கிராமத்தில். அவர் மேனேஜர் சுமாரான ஆடு மாடு நிறைய சீப் ரேட்டாக கிடச்சிது. அடி தொளிச்சிட்டார். உடனே ஹார்ட் அட்டாக் வந்து. எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஒரு நாள் பஸ்ஸில் ஏறினார். என்ன மேனேஜர் சார் எப்படி இருக்குது? இப்போ சரியாயிடுச்சு, 3 லட்சம் கொண்டு செலவழித்தேன். எங்கே? ஆஸ்பத்திரியில் பைபாஸ் போடுறதுக்கு இப்போ சரியாக இருக்குமே. இறைச்சி சீப்பாக கிடைக்குன்னா இறைச்சி கொடுக்குற ரூபாயை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டி வந்தது. தேவையா என்ன? சொல்லுங்களேன். என்றைக்கா ஒரு நாளைக்கே சாப்பிட்டுங்க. ஆனால் நீங்கள் வெள்ளை பூண்டு ஜாஸ்தி சாப்பிட்றோம். வெள்ளை பூண்டு ரத்தத்தை லீனாக்கி விட்டுரும், கொழுப்பை அடைய விடாது. அதனால் வெள்ளை பூண்டு ஊறுகாய், வெள்ளை பூண்டு எல்லாம் சேர்த்துக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும் தான் மருந்து சொல்கிறேன். அதனால் நாட்டு வைத்தியம்னு நினைக்காதீங்க. நான் காட்டு வைத்தியம் நான் தான், நாட்டு வைத்தியம் நான் தான். ஒரு அல்லிலியா சொல்லுங்க. உதவும் இல்லை. தோத்திரம். அன்பாருளே, ஒரு பாஸ்டரு டாக்டர்கிட்ட போனார். பாஸ்டர், டாக்டர் ஐயா எனக்கு நெஞ்சு வலி. டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு கொழுப்பு சுற்றி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இனி ஆடு மாடு எருமை மாடு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஆடு மாடு என்ன தின்னுதோ அதை தின்னுங்கன்னாராம். நல்லா சிரிக்கக்கூடாதா? இப்படி முன்னே உட்காந்துருக்கீங்க, இஞ்சி தின்ன டேஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க. நல்லா சத்தம் போட்டு கேட்க ஒன்று சிரிச்சாதாங்க ரத்த ஓட்டம் நல்லா போகும், நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். இருந்தானே கழிவெல்லாம் போகாது. அதனால் நல்லா சத்தம் போட்டு சிரிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. சிரித்து வாழுங்கள், சிரிக்க வாழாதிருங்கள். அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாயிருங்க. சரி, அந்த டாக்டர் பாஸ்டர்கிட்ட சொன்னார். சோதரர் அவரை எனக்கு தெரியும் பாருங்கள். எப்படி டாக்டர்கிட்ட போனேன். டாக்டரு ஆடு மாடு எருமை மாடு, நம்ம ஊரில் எருமை மாடு அதிகமாக சாப்பிட மாட்டோம். கேரளாக்காரர்களுக்கு பெஸ்ட் இறைச்சி அதுதான். போத்து ஆடி நொறுக்கிடுவாங்க. சரி, எதுவும் அது கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நீங்கள் என்ன இலை தழை காய் கறி இதை தான் சாப்பிடணும்.
சோத்திரம். அதுலேயும் கொழுப்பு இருக்குது. ஆடு மாடு இலை தளத்தை அப்படி தானே கொளுத்து போயிருக்கு. அது அதுலேயும் இருக்குது. அது லிமிட்டாக இருக்கணும். அதுலேயும் இவர் அங்கேயும் விட மாட்டார், இங்கேயும் விட மாட்டார் சொல்கிறீங்களே. எங்கள் ஆடு மாடில் டைரெக்டான கொழுப்பு, அது கொஞ்சம் ஸ்லோவான கொழுப்பு, அவ்வளோதான். இல்லையா? சரி. பன்றி ஒரு நாளும் உபவாசமே எடுக்காது. சில விசுவாசிகள் சப்புன்னு தின்னுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளும் உபவாசம் எடுக்க மாட்டாங்க. உபவாசம் எடுக்கிற ஜீவியம் இல்லைன்னா பன்றி விசுவாசின்னு தான் அர்த்தம். உங்களை பன்றின்னு சொல்லலை, பன்றியை போலன்னு சொல்கிறேன். அந்த யோபு என்ன சொன்னார்? பைத்தியக்காரின்னு சொல்லலை, பைத்தியக்காரி போல நீ பேசுறியே. நல்லா பன்றியை போல பெருந்தீவனம் சாப்பிடக்கூடாது. யாப்பா பாரு சோத்திரம். சிலர் தின்னுக்கிட்டே இருக்கணும். மாறி 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரைஸ் மில்லு போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லைன்னா அரிசி அள்ளி போட்டு வறுத்து தின்னுக்கிட்டே இருக்கணும். அது கூட சொல்லித்தரேன். அரிசி எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்படியே அரிசி பொரி அடி நொறுக்கு. அதனால் ஜோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா? ஏங்க வயிற்றையும் வாயையும் கொஞ்சம் காய போடணும். நம்ம ஊரில் பெட்ஷீட்டு தலையணை எல்லாம் மாடிக்கு மேலே வெயிலில் கொண்டு காய போடுறோம்ல. அப்போ என்ன செய்யுது? கிருமிலாம் சாவுது. அதனால் கொஞ்சம் வயிற்றையும் வாயையும் கொஞ்சம் காய போட்டால் அவங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆமாம், உபவாசம் எடுக்க முடியும். நான் கூட போனேன் டிசம்பர் மாதம் ஒரு நாள் முழுதும் உபவாசம் பண்ணேன். தண்ணியே குடிக்கலை. தண்ணி குடிக்காமல் இப்போ நம்மளுக்கு சுகர் கம்பெனி வேறு இருக்குது, சுகர் வேறு இருக்குது. தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்னு நினச்சேன். ஆண்டவரே பலம் தந்தா இருக்க முடியும்ப்பா, நீர் பலம் தாரன்னு இருந்தேன். 3 பாருங்கள், ஒரு நாளைக்கே சோத்திரம். மத்தியானம் சாப்பிட்டது சோத்திரம். அடுத்த 24 மணி நேரம் தண்ணியே குடிக்கலை சோத்திரம். சாயங்காலம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம். தள்ளுது, அப்படியே தள்ளுது. ஹை ஆயிடுச்சு சுகரு, தள்ளுது. ஆண்டவரே காப்பாற்றும் ஆண்டவரே, நீர் தான் பலம் தரணும். ஆனால் அப்புறம் எப்படியோ ஆண்டவர் பலம் தந்தாரே, தப்பிச்சிட்டேன். பாருங்கள், 24 மணி நேரம் தண்ணியே குடிக்கலை இந்த வயசில். அப்போ வாசம் எல்லோரும் எடுக்க முடியும். கத்தட்ட கேட்கணும். கத்தட்ட கேட்கலன்னா பலன் இருக்காது. நான் எதுக்குமே ஜெபம் பண்ண பலம் தாங்க, முழங்கால் நிற்க பலம் தாங்க, உபவாசம் பண்ண ஜெபம் பண்ண வாஞ்ச வேதவசனம் படிக்க வாஞ்சையை தாங்கன்னு கேட்பேன். கேட்டால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா சாஸ் அந்த வாஞ்சியை எடுத்து போடுவான். பொல்லாத சாது ஊழியக்காலாக எங்களுக்கே இந்த பாடுனா உங்களுக்கு எப்படி பாடு? நீ கேட்கணும், ஏசப்பா எனக்கு உபவாசம் பண்ண ஆசையாக இருக்குது, பலம் தருவீங்களா? ஒரு நாளைக்கு கேட்காம காலையில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் இருந்த வெள்ளி சனி ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பயங்கர பசி. பாஸ்டர்மாட்ட போய் பாஸ்டர்மா ஏதாவது இருக்கான்னு, ஏதோ உபவாசம்னு சொன்னீங்களே, மத்திய பிரதேசம் ரொம்ப கலாட்டா தாங்க முடியாது போடுங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு தோசை சுட்டு தந்தாவே சாப்பிட்டேன். நம்மளால் முடியாதுங்க ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் கத்தருக்காக ஜீவிக்க நம்மளால் முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலம் கேட்கணும். பலம் தந்தால் உம்மாலே ஒரு சேரிக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். கத்தரால் தான் எல்லாம் கொடுப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் கத்துடைய ஆவினாலே ஆகும். சரி, அப்புறம் பாருங்கள், ஆட்டுக்கடா வழி தப்பி திரிகிறது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல. ஆமாம், சோத்திரம். பையன்கிட்ட கடைக்கு போயிட்டு வான்னா அவன் கள்ளு சாராய கடைக்கும் போயிட்டு வரான். என்ன செய்ய? வழி தப்பி போகுது. அடுத்த மயில் என்னது? பெருமை பற்றி சொல்லிட்டேன் பாருங்க. சாத்தான் சொல்ல கேட்பேன். இதெல்லாம் ஒழுங்கிடும். இதெல்லாம் என்னது? எப்போ 1.25 மணி நேரம் இது ஒரு படத்தை சொல்லியிருக்கேன். என்ன செய்ய? சரி, அடுத்தது பெருமை. சொல்லுங்கள். என்ன? சூப்பர் ஃபாஸ்ட். என்னங்க எப்படி போனோம்? சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகலாம். 1 போட்டு ஒரு சைவர் போட்டால் 10, 2 சைவர் போட்டால் 100, 3 சைவர் போட்டால் 1 அழிச்சிட்டா எல்லாம் 0 தான். நான் ஒன்று சொல்லுவேன், 0 சொல்லுங்கள். ஏசு இல்லாத வாழ்க்கை, ஏசு இல்லாத பணம், பட்டம், பதவி, படிப்பு, பட்டம் எல்லாம் என்ன? சரி, சொத்து சுகம் எல்லாம் 0. ஆண்டவர் இல்லைன்னா உண்மை இல்லை. சரி, ஏதேனில் உள்ள எல்லாம் சண்டையினால் தவிடுபடி ஆகிப்போச்சு. அப்போ என்னெல்லாம் உள்ளத்தில் பேய் வந்த உடனே பாருங்கள், சாத்தான் இருக்கானே, சாத்தான் இவன் உள்ளத்தில் இருந்தான்னா இந்த கார்டியன் ஏஞ்சல் போயிடுவார். சொந்தக்கார தூதன் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் பரலோகத்தில் தூணாக இருக்கிறத இழந்து போயிடுவோம். அப்புறம் சோத்திரம் கிரீடத்தை இழந்து போயிடுவோம். நம்ம ஊரில் நம்ம பள்ளியாடியில் தான் ஒரு அருமையான மந்திரவாதி ஒருத்தர் இருந்தார். அந்த மந்திரவாதி அதை ஜெபம் பண்ணால் தங்கத்தை இரும்ப தங்காக்கிடுவார். அந்த மாதிரி ஆள் பள்ளியாடியில். இங்கே நம்ம ஊர் தான் பக்கத்தில். அப்போது அவருக்கு கிறிஸ்தவர் தான். அவர் மந்திரவாதிகளோடு சேர்ந்து மந்திரம் படித்து இப்படி பண்ணு. அப்புறம் இவர் எல்லா மந்திரவாதத்துலேயும் பயங்கரமாக இருந்ததுனால என்னாச்சு தெரியுமா? அவனுங்க சூனியம் வச்சு விட்டானுங்க. கழுத்தில் கட்டி வந்துருச்சு. கழுத்தில்
கட்டியாச்சு. அங்கே நல்ல மேய்ப்பன் சபைன்னு ஒரு சபை இருக்குது எங்கள் பள்ளியாடியில், அது ஜங்ஷனில். இது அந்த பக்கம் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் மீட்டிங் போனேன். தோத்திரம், அவருடைய தலைமை பாஸ்டர் தான் அந்த கதையை சொன்னார் என்கிட்ட. பாஸ்டர், அந்த இரும்பை தங்கம் ஆக்கின ஆள் வருவார், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வருவார், பார்த்துங்கன்னார். சரி, என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் யாருன்னு இந்த பாஸ்டர் கேட்டார். கழுத்தில் கட்டியாக இருக்குது, நீங்கள் யார்? நான் யாரா உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு கடைக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் 10 ரூபா நோட்டில் நம்பர் எழுதிக்கிங்கன்னாரு. நம்பர் அந்த ஆள் எழுதிக்கிட்டார் பாஸ்டரு. அப்புறம் பழம் சர்பத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இவன் அந்த ஆள் மந்திரம் போட்டார். கல்லாப்பட்டியில் இருந்த காசை எடுத்துக்கொண்டு அவங்க மந்திரவாதிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டு, பாஸ்டர் இந்த நம்பரும் அந்த நோட்டு நம்பரும் சரியாக இருக்கா பாருங்க. சரியாக இருக்க, இதான் நான் மந்திரவாதி, பொல்லாதவன், எனக்கு ஆண்டவர் மன்னிச்சு செய்வாரா? சொல்லுங்கள். பிசாசுகளுக்கு வல்லமை இருக்குது, சர்வ வல்லமை இல்லை. சொல்லுங்கள், பிசாசுகளுக்கு வல்லமை இருக்குது, சர்வ வல்லமை இல்லை. கடைசியில் கட்டி ஜோம் பண்ணி ஜோமாயிடுச்சு. அவர் ஒரு தரிசனம் பார்த்தாரியாம்மா, தங்கங்களை சொல்லுங்கள். ஒரு தரிசனம் பார்த்தாரு. யார்? இந்த மந்திரவாதி. ஞானஸ்நானம் 10 பேர் எடுத்தாங்களாம். 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது 10 தூதன் இறங்கி வந்து ஒவ்வொரு ஆளுடைய தலையிலையும் கிரீடம் வச்சாங்களாம். அப்போது இவர் சொன்னாராம், இந்த மந்திரவாதி, எனக்கு ஞானஸ்நானம் வேணும். நீர் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, உமக்கு எப்படியா ஞானஸ்நானம் எடுக்க முடியும், கொடுக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அப்புறம் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு பெற்றுக்கொண்டாராம். இல்லையா? அப்புறம் நம்ம மீட்டிங் கல்லங்குழியில் நடந்தது. கல்லங்குழியில் நம்ம மீட்டிங் நடந்தது. அங்கே பரிசுத்தாய் கூட்டத்துக்கு பாஸ்டர் பால்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் சொன்னார், ஒரு பம்பத்தலைவர் வருவார், இவ்வளோ தூரம் அப்துல் கலாம் மாதிரி இவ்வளோ தூரம் முடி வளர்த்து போட்டிருப்பார், அந்த பம்பத்தலைவர் தான் மந்திரவாதி, அபிஷேகம் பெற வராரு, பார்த்துங்கன்னார். அன்னைக்கு முதல்ல பரிசுத்தாய் பெற்றது அந்த ஆள் தான். தூக்கி அறிஞ்சிட்டா போத்துன்னு அங்கே போய் விழுந்தார் அந்த ஆள். யார்? மந்திரவாதி. மந்திரவாதி இந்த மந்திரம் ஜெபிச்சு ஒரு மனமாக ஜெபிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அதனால் ஆண்டவர்கிட்ட ஒரு மனமாக ஜெபிச்சதுனால உடனே அபிஷேகம் கிடச்சிது. ஆமாம், உடனே அபிஷேகம் கிடச்சிது. தூக்கி அங்கே இருந்தார். நானும் பாஸ்டர் பாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துட்டா அப்புறம் எழும்பி சாட்சி சொன்னார். சாட்சி நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹை டென்ஷன் கரண்ட் என் மேலே விழுந்த மாதிரி இருந்து தூக்கி எரிஞ்சிச்சுன்னாரு. ஆமென். கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை. அப்போ எதற்காக இதெல்லாம் சாட்சியை சொல்கிறேன்னா, அற்புதங்கள் அடையாளங்களாக தான் வசனத்தை உறுதிப்படுத்த முடியும். அந்த இல்லைசேஷன் சொல்லலைன்னா உறுதிப்படாது. ஹல்லேலூயா. அதனால் ஆனால் மந்திரவாதி ஒரு மனதில் அபிஷேகம் சீக்கிரம் பெற்றான். நம்ம தந்திரவாதிகள் தான் கண்ணை முடிச்சு பார்த்து இருமனமாக இருந்து குத்துகள் மாதிரி இருக்குது. எவ்வளோ சங்கடமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை யாராவது கண்ணை முடிச்சு பார்த்தீங்க பாருங்க, முதல்ல அபிஷேகம் பெற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆள் கூட அபிஷேகம் பெறா, பரிசுத்தாய் பெறான். சரி, அப்புறம் கிரீடத்தை இழந்தான். அடுத்தது ஏணினா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கம்புகள் இல்லையா? ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாய். உபதேசம் போச்சு. உபதேசம் வறுமை இழந்தான். ஆவிக்குரிய கனிகளை இழந்தான். அப்புறம் ஆலயத்துக்கு போகிறத இழந்தான். இங்கே தான் உள்ளே தான் பேய் இருக்க. உள்ளே பேய் இருந்தால் கிருபைகளை இழந்தான். கிருபைன்னா பாட்டு படிக்கிற கிருபை, ஜெபிக்கிற கிருபைகளை இழந்தான். அப்புறம் என்ன, விளக்கு வெளிச்சம் போச்சு. என்ன ஆயிட்டே? என்னாச்சு உனக்கு? வயரை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்க, என்னாச்சு? நேராக உட்காரு, பாரு, நேராக உட்காரு, நேரே உட்காருன்னு ஒன்றுதான். பயல்களை சரிப்படுத்தணும், பொம்பளைகளை சரிப்படுத்த முடியாதியா? நேரே உட்காரு, வயரை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். தாத்தா அப்புறம் கொழுக்கட்டை தருவேன். கவனிங்க, கம்பு இருக்குல்ல, பாருங்கள். விளக்கில் என்ன இருக்குது? வெளிச்சத்தை இழந்தான். தியாகம், முள்முடி தியாகத்தை இழந்தான். அப்புறம் திருவிருந்து ஆராதனை இழந்தான். சொல்லுங்கள். ஆமாம், பார்த்தீங்களா? ஆராதனைக்கு ராம எழுந்திரிச்சு போகிறது. அப்புறம் என்ன? துதியை இழந்தான். துதியின் உடைய வேத வாசிப்பதில்லை. பைபிளை தந்தா அவ்வளோதான், தூக்கம் தூக்கி அடிச்சு. அப்புறம் சிங்காசனத்தை இழந்தான். அப்புறம் பரிசுத்தாவி இழந்தான். பார்த்தீங்களா? வெறுமை. தேவனுடைய பிள்ளைகளே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. உங்களோட வாழ்க்கையில் எதை இழந்து வெறுமையாக இருக்கிறீங்களோ பாருங்கள், அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும். பாருங்கள், அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னிடத்தில் விழுந்தேன் என்பதை நான் உணர்ந்து சீர்திருந்தணும். அல்லேலூயா. சரி, வெறுமையை பற்றி படிச்சிட்டோமா? அடுத்த இருள். சொல்லுங்கள். என்ன ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக போகலாம். இங்கே ஒரு சார்ட் கிடக்கு,
இடையில இன்னொன்று கிடக்கு, 2 கிடக்கு. சீக்கிரம் சொல்லி முடிக்கணும்ல. பாருங்கள், இருள். பரலோகத்திலேருந்து வந்த வெளிச்சம் நின்றுச்சு. பார்த்தீங்களா? இருள் வந்துச்சு. இருள்னா பாவம். இங்கே ஒரு தான் இருக்கான் சாத்தான் உள்ள, இருளப்பன். இவன் பேர் என்ன? இருளப்பன். இவன் பேர் என்ன? நான் நாகர்கோயிலுக்கு கிழக்க ஒரு ஊருக்கு போனேன். அது ஊர் பக்கத்தில் இருளப்பபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. எந்த மனுஷன் அதுக்கு அப்படி பெயர் போட்டானோ தெரில, எந்த இருளையும் பெயர் போட்டானோ தெரில. உங்களுக்கு ஒளியப்பன் வேணுமா, இருளப்பன் வேணுமா? உங்களுக்கு ஒளியப்பன் வேணுமா, இருளப்பன் வேணுமா? ஒளியப்பன் இயேசு, இருளப்பன் பிசாசு. 2 ஷூ இருக்கு. எத்தனை ஷூ இருக்கு? 2 ஷூ இருக்கு. ஒழுங்காக வணங்க, வசனம் கவனி, நேரே உட்காரு, வயறுகரெல்லாம் போட்டு இழுக்காதே. இது வேற ஆள், வேற தாத்தா, திருநெல்வேலி தாத்தா. குறும்பு பண்ணால் மண்டையில் அடி விழும். கவனிச்சிங்களா? சிரிக்கிறியா? நல்ல பிள்ளை தான். எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரே ஒரு பையன்தான். இப்போ ஒரு பேத்தி பிறந்திருக்கா, 2.25 வயசு. 8 வருஷமாக பிள்ளை இல்லைன்னு இப்போ தான் ஒரு பேத்தி பிறந்திருக்கா. ஆனாலும் கண்டிப்பு தான். இதுவும் இந்த பேத்தி தான். அது என்னதோ இந்த தாத்தா என்ன சத்தம் போடுறாருன்னு நினச்சேன். நீ பேசாமல் இருந்தானா சத்தம் போட மாட்டோம்ல. நீ வயரை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கே. கவனிக்கலாம். இருள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுப்புறது இருள். பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்ய பாப்பப்படுறதுல வரும்போது ஒரு மாயவத்தக்காரன் பிரச்சனை பண்ணான். நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடராவாயினார். பொத்துன்னு விழுந்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் வாழ்க்கை என்ன ஆகும்? பிளைண்ட் ஆகும், குருடன். அப்புறம் பாருங்கள், வீண் பேச்சுகள் வளவளன்னு பேசினா பாருங்கள் அவங்களுடைய இருதயம் குருடாகி போயிடும். அப்புறம் பாருங்கள், வேதத்தை கேட்காவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் இல்லை, கண்கள் குருடாகி போயிடும். 2 பேர் வந்து வசனம் கேட்குறானுங்க, காதுக்குள்ளே கை கொடுத்துருக்கானு. காது உள்ளவன் கேட்க கடவுள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. மூஞ்சியில் முகத்தில் வந்து ஈ ஆடிச்சுது. கையை எடுத்துகிட்டு ஈயை பிடிச்சானா. பாஸ்டர் காது உள்ள கேட்கணும் பிரசங்கம் பண்ணாரா. காது உள்ளவன் கேட்டு ரட்சிப்பை பெற்றாங்களாம். அப்போ வசனம் தான் ஒளி. வசனத்தை கேட்காவிட்டால் வெளிச்சம் இல்லை. நரகத்தின் காரிருள். பார்த்தீங்களா? நரகத்தின் வியாதியின் காரிருள் வரும். தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாமல் அவருடைய இருதயம் உள்ளடைந்து ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருதயம் உணர்வுடைய. உங்களுடைய இருதயத்தில் வெளிச்சம் வரணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்கள், எப்போ பாரு கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். நான் அடிக்கடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். குளித்தாலும் சரி, ட்ரெஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இயேசு ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம். வண்டியில் போனாலும் சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாரு இயேசு ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தில் அப்படி துதி பண்ணாட்டா சாத்தான் எப்பொழுதும் நம்மளை வந்து தாக்க முடியுமா? இந்த சாத்தான் புக்கு இருக்குல்ல, படிச்சுட்டீங்களா? எல்லாரும் வாங்கணும் அந்த புஸ்தகம். இவ்வளோ தான், கொஞ்சம் தான் இருக்குது. தோத்துறேன். இது தீர்த்துட்டா வீட்டிலேருந்து வேண்டாம், சண்டே நைட்டு கார் வரும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நம்ம லக்கேஜெலாம் சோம்பு கொடிகளை பார்த்தீங்களா. அதனால் அப்போது தீர்ந்துட்டா வேணாம், நேரமாக வர சொல்லி கொஞ்சம் புக்கு எடுத்துகிட்டு வர சொல்லலாம். எல்லோரும் அவங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு 100 ரூபா தானே, ஒரு தியாகம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், மறுபடியும் போஸ்டெல்லாம் அனுப்ப மாட்டோம். அதெல்லாம் போஸ்ட்டு அன்றைக்கி 2 புஸ்தகம் போஸ்ட்டில் அனுப்பி 75 ரூபா. தோத்துறோம். புஸ்தகம் 200 ரூபா, போஸ்டல் சார்ஜு 75 ரூபா. தேவையா? அதனால் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க, பிரயோஜனம் உள்ளது. முதல்ல நீங்கள் 5 புஸ்தகத்தையும் வாசிங்க. யாரெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க தங்கங்களே கை தூங்க. 1 2 எல்லாம் முடிச்சிட்டீங்களா? 1 2 தான் முடிச்சிருக்கீங்களா? தோத்திரம். நல்லா ஸ்பீடாக வாசிடுங்க தம்பிமார், எல்லாம் வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருதயம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொல்லம்பற்றையில் தீ வச்சுட்டு சுத்தர மாதிரி அக்கினி பிடிக்கும். அப்போ இரும்பை வச்சு பழுக்க காய்ச்சி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாட்டா உங்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. கொல்லம்பற்றையில் தீ வரலைன்னா அவன் அருவா வெட்டுக்கத்தி வெட்டருவா கோடாரியெல்லாம் சரி பண்ண முடியாது. தீ இருந்தால் தான் செய்ய முடியும். பரிசுத்த அக்கினி உங்கள் உள்ளத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்ய முடியும். கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறால. நல்லா அழகாக கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நரக வழி இருள், மோட்ச வழி வெளிச்சம். அஞ்ஞானத்தின் இருள். பார்த்தீங்களா? அஞ்ஞானம் கல்லையும் மண்ணையும் வச்சு சிலையை வச்சு கும்பிட்றான். பார்த்தீங்களா? அருமையாளே கவனிங்க. இந்த நம்ம ஊரில் பெரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்வார். அப்போ ஒரு பாஸ்டர் போய் கேட்டாராம், கடவுள் இருக்கார்ல, தேவன் இருக்கார்ல, நீர் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீன்னு. தம்பி
நான் கடவுள் இல்லைன்னு தான் சொல்கிறேன், தேவன் இல்லைன்னு சொல்லவில்லை. உங்கள் பைபிளில் என்ன எழுதியிருக்கு? தேவன் இல்லைன்னு சொல்லி மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான்னு இருக்கு. அதனால் நான் தேவன் ஒருவர் இருக்கிறாரு, கடவுள்லாம் இல்லைன்னு. அது என்ன அப்படி சொல்கிறீங்க? கடவுள்னா அப்போ என்ன, தேவனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்கிறேன் கேளியா, ஒரு சிலையை உண்டாக்கி இதுதான் கடவுள், இதை கும்பிடுன்னு சொன்னால் கும்பிட முடியுமா? சிமெண்ட்டில் உண்டாக்குனது, மண்ணில் உண்டாக்குனது, மரத்தில் உண்டாக்குனது கடவுளாகுமா? என்னையா அறிவு கட்டத்தனமாக பேசுகிறீங்க? அதான் இல்லைன்னு ஒன்று. கைவினை பொருட்கள் கடவுள் இல்லை சொல்லுங்கள். இப்போ புரிஞ்சுதா? அந்த பெரியார் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வேலூரில், ஐயா பெரியார் எல்லா நாளும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, செத்து போகிறீங்க, பரலோகத்துக்கு போகணும்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லு. நான் கடவுள் இல்லைன்னு தான் சொன்னேன், தேவன் இல்லைன்னு சொல்லலை. அப்போ தேவன் என்றால் யார்? அந்த தேவன் யார்? அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் கூட இருந்த ஆட்கள்லாம் சாட்சியில் சொன்ன நானே கேட்டேன். அவரை இன்னொன்று நிறைய படங்களாக வச்சுருப்பார், அந்த தெய்வங்களுடைய படங்களாம். அதை காரி துப்பி செருப்பால் அடித்து சொல்வாராம். சொல்லி இதெல்லாம் தெய்வத்துக்கு லாயக்கில்லை, தெய்வம்னா ஒன்றுக்கு தகுதின்னா சிலுவையில் தொங்கின இயேசுரார் படத்தை வச்சு இவர் ஒருத்தர் தான் தகுதின்னு இன்டைரக்டாக சுவிசேஷம் சொல்வாராம். அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். டேய் கடவுள் இல்லைல்ல, ஒரு காரியம் கேட்குறேன் பதில் சொல்கிறியான்னு கேளுங்க. பேய் பிசாசு இருக்காடான்னு கேளுங்க. இருக்குங்க. பேய் ஆடுறத பார்த்துருக்கல, அப்போ பேய் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? அசுத்தாவி. அசுத்தாவிக்கு ஆப்போசிட் என்ன? பரிசுத்தாவி. அப்போ ஒரு அசுத்தாவி இருந்தால் ஒரு பரிசுத்தாவி உண்டுல்ல, அதான் கடவுள். சொல்லி பார்த்துட்டு போனான். அதான் தேவன். தேவன் ஜீவன் உள்ள ஆவியானவர். நான் சொல்கிறது செவுட்டில் அடித்த மாதிரி இருக்கும், அதை சொல்லிக் கொடுங்க, அவன் பேச முடியாது. பேயின்னு ஒன்று இருக்கு நம்மள. அசுத்தாவிக்கு ஆப்போசிட் என்ன? நல்ல ஆவி. அந்த நல்ல ஆவி தான் தேவன். தேவன் நல்லவராகவே இருக்கிறான், அன்புள்ளவராகவே இருக்கிறான். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எங்ககிட்ட ஒருத்தன் கேட்க மாட்டானுங்க, கேட்டால் செமைக்கு சாப்பாடு கொடுப்போன்னு தெரியும். அதனால் உங்ககிட்ட கேட்பானோ. சரி அன்பாவளே, இப்படி இருளை பற்றி சொன்னேன். அடுத்தது என்ன? தண்ணீருக்குள் மூழ்கிய நிலைமை. சொல்லுங்கள். தண்ணீருக்குள் மூழ்கிய நிலைமை, பாவக்கட்டு. சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இவன் அநேக இடங்கள் உண்டு பண்ணான். அதனால் இவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடணுன்னா இங்கே எந்திரக்கல். இது மாயக்கட்டு. இது என்ன கட்டு? மாயக்கட்டு. பாருங்க, இவன் விட்டாலும் இவளுக்கு விட மாட்டாளுங்க, பொல்லாதவளுங்க, நாசமாக போகிற எத்தனையோ கம்பெனிகளை, எத்தனையோ தொழில்களை நாசமாக்கி போட்டவளுங்க, பொல்லாத சாசு. இவன் விட்டாலும் இவளுக்கு விட மாட்டான், இவளுக விட்டாலும் இவன் விட மாட்டான், நாசமாக போகிறதுக்கு. புரியலையா? இவன் பாருங்க, இவளுக்கு விட்டாலும் இவன் விட மாட்டான். இப்படி மாயக்கட்டு. அடுத்ததுன்னா அடுத்தது என்ன? பாதாளக்கட்டு. என்னங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன் பார்த்தீங்களா, இளையகுமாரன் பாரி ஜாலியாக போனான், காலியாக வந்தான். அப்படியே எல்லாத்தையும் இழந்து எல்லாம் முங்கி போச்சு. இளையகுமாரன் எப்படி போனான்? ஜாலியாக போனான், அப்புறம் காலியாக வந்தான். ஏன் அடிக்கிறேன்னா தூங்குன ஆள் முடிக்கணும்ல, வழங்கல. தோத்திரம். இப்போ பாரு, நரக கட்டு, பாதாள கட்டு, நரக கட்டு, பில்லி சூனிய கட்டு. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், பில்லி சூனியம் செய்கிறதுக்கு, மந்திரவாதம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு. வாழைப்பழம், கும்பளங்காய், சாராயம், கூங்கா, பாரு கோழி முட்டை, ஆடாப்பா, சேவக்கோழி, ஊதுபத்தி எல்லாம் சொன்னானுவான். அதனால் வரைஞ்சி வச்சுருக்கான். சூனிய கட்டு. குமார் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாவே பாருங்க. வியாதி கட்டு, வியாதியின் கட்டு. அதாவது எந்த கட்டிலையும் விடுதலை ஆகணும்னா ஏசுனார் தான் முடியும். அல்லேலூயா. ஏசுனாரால முடியும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஊரில் சிலந்தி இருக்குது, வளையான். என்னங்க? 4 பக்கம் கூடு கட்டி மத்தியில் இருக்கும். ஏதாவது பூச்சி வந்து தட்டினா அதை கட்டி வச்சிடும். அதிலிருந்து விடுதலை கிடைக்குமா அந்த பூச்சிகளுக்கு? செத்த பிறகு அதை கொழுப்பு எடுத்து சாப்பிட்டு இருக்கும். ஆனால் சிலந்தி பூச்சியில் வலையில் மாட்டின பூச்சிகளுக்கு விடுதலை இல்லைங்க. சாத்தானுடைய வலையில் மாட்டின மனுஷனுக்கு இயேசுநாதரால் விடுதலை. கை தட்டலாம்ல. குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்படி நாம் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலைமை போய் படித்தோம். இப்போ ஆவியானவர் அசைவாட்டம். இந்த 4 காரியத்தை மாற்றுவதற்காக ஆவியானவர் அசைவாடினார். எங்கே? யார் அசைவாடினது? ஆவியானவர். ஆவியானவர் அசைவாடும் போது வல்லமையாக ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க.
அப்புறம் அன்பு உண்டாகுது. என்ன உண்டாகுது? அன்பு. அப்புறம் ரத்த சாட்சியம் மறிக்க பலன்கிறது. பாருங்கள், ரத்த சாட்சியம் மறிக்க பலன் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், விளக்கி சொல்ல முடியாது, நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், அக்கினியின் அபிஷேகம் வந்து இறங்குது, அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை கிடைக்குது. அப்புறம் தாழ்மை உண்டாகுது, அற்புதங்கள் கிடையாது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, நொண்டி சப்பாடு எந்திரிக்கிறான், வியாதிகள் குணமாகுது, ஆவிக்குரிய கனிகள் வருது. பார்த்தீங்களா? அப்படியே பரிசுத்த ஆவியை ஆசீர்வாடும் போது இந்த காரியங்கள் நடக்குது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் தங்கங்களே, ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆறாயிரம் முதல்ல பிரசங்கம், ரெண்டாவது பரிசுத்த ஆவி கூட்டம். கர்த்தருடைய ஆவியில் அன்றைக்கி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்தார் ஊட்டியில். அவர் ஐயா கார் ஓட்ட போனோம்னு சொன்னார். ஐயோ பெர்மிஷன் காலமையா பரிசுத்த ஆவி கூட்டத்தில் இருமையான்னு சொன்னேன். அவர் பெர்மிஷன் கேட்டார். சரி 2 மணி நேரம் கழித்து லேட்டாக வான்னு சொல்லி சொன்னோம். அந்த 2 மணி நேரத்தில் அபிஷேகத்து கூட்டத்தில் பரிசுத்த ஆவி பெற்றார். என்கிட்ட வந்தார், கண்ணீர் மல்க சொன்னார், 20 வருஷமாக இருந்த தலைவலி மாறிச்சுன்னா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே. இன்னொரு அம்மா வந்தாங்க, எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது கண்ணு தெரியுதுண்ணா. பாருங்கள், சிலர் வர்றாங்க கையில் உள்ள கட்டியை காணோம், நானும் எடுத்தேன். இது மாதிரி கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வந்து சேரணும். சரி, இப்போ இது அவுத்து போடுங்க தம்பி. இந்த 7 நாள் உள்ள விஷயத்தை பற்றி கடன்னு 7 பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு, அப்புறம் ஆதாம் ஏவாள் பழம் பறித்து சாப்பிட சொல்லிவிட்டு சரன்னு முடிச்சிடுவோம். லேலுயா. சரி அன்பானோடே, தம்பிமார் நேற்று நின்று அழகாக அந்த சாட்லாம் கட்டிட்டு போனான், நல்ல உற்சாகமாக இருக்காங்க தம்பிமார். சோதரம் சகோதரிகள், நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். சரி, இப்போது முதல் நாள்லே தேவன் என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னார். அவுத்து விட்ருங்க. வெளிச்சம் 7 நாள். இதை கொஞ்சம் இழுத்து கட்டுங்க போ. கொஞ்சம் இழுத்து கட்டுங்க, பெரிய பையங்க வந்து இழுத்து கட்டுங்க போ. ரைட். சோத்திரம். யாராவது பெரிய பையங்க வாங்க போ. கால் நீட்டு போட்டு உட்காந்துறீங்களா? டக்குன்னு எந்திரிக்க விடாதா? சோத்திரம். சுறுசுறுப்பாக செய்யக்கூடாது. நான் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் இப்போ தத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இழுத்து கட்டியா? சோத்திரம். அல்லேலூயா செலுத்துங்க, கையில் தட்டி அல்லேலூயா செலுத்துங்க. சரி, 7 காரியம். எத்தனை காரியம்? ரீக்ரியேஷன் பீரியட், அல்லது புதிய சிருஷ்டிப்பின் காலம். என்ன காலம்? புதிய சிருஷ்டிப்பின் காலம். அதை பற்றி நான் படிக்க போகிறேன். முதல் நாள் படைப்பு என்ன? வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். நல்லா இழுத்துக்கணுங்க ராஜா. வெரி குட். சரி போட்டோம். சரி, அப்போ முதல் நாள் வெளிச்சம் வந்தது. முதல் நாள் வெளிச்சம் வந்த உடனே, வெளிச்சம்னா என்ன? தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. சோத்திரம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சொல்லுங்கள், வெளிச்சம். சொல்லுங்களேன். இந்த வெளிச்சம்னா ஆவிக்குரியபடி என்னென்னா இயேசுதான் வெளிச்சம். சொல்லுங்கள். சொல்லுங்கய்யா தம்பிமார், இயேசுதான் வெளிச்சம். அப்புறம் அந்த வெளிச்சம்னு சொன்னால் வேதம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு. வேத வசனமாகிய வெளிச்சத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், இயேசு ஏற்றுக்கொண்டால் உள்ளத்தில் வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம்னு சொன்னால் என்ன பாருங்கள்? நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். வெளிச்சம் என்னதுன்னா, வெளிச்சம் என்ன? சந்தோஷத்தை கொடுக்குறது. வெளிச்சம் என்ன கொடுக்குது? இப்போ திடீர்னு லைட் அணைஞ்சா சங்கடமாயிரும், அப்புறம் லைட் வந்துட்டா ஹல்லேலூயா சந்தோஷமாயிரும். இப்போ வெளிச்சம்னு சொன்னால் என்ன? சந்தோஷம். நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். பாருங்கள், அருமையான தாவீது சொன்னார் பாவ உணர்வோடு 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு. அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம். முதல் நாள் செய்தி எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்கள், எதை குறிக்கிறது? சொல்லுங்களேன் தங்கங்களே. ரட்சிப்பின் சந்தோஷம். பதிலாக பாவங்களை அறிக்கையிட்டு இருதயத்தை திறந்தால், ஜன்னல் கதவெல்லாம் திறந்தால் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்துடும், எல்லாம் மூடுனா இருட்டாயிரும். அதுபோல் இதயத்தை திறந்தால் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும். பாருங்கள், இதயத்தை திறந்த உடனே புலி கோபம் போயிடுச்சு, சோம்பேறித்தனம் போயிடுச்சு, தவளை இறக் போயிடுச்சு. பாருங்கள், பொல்லாத தந்திரசாலி போயிட்டான், பன்றி பெருந்தவீனம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு மோட்டார் பம்பு ஷெட்டு அறை இருந்தது. நான் சின்ன பையனாக ஸ்கூலில் படிக்கிற காலத்தில். அப்போ நஞ்சைக்கு நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்க்கும்படி காலையில் 8-9 படிக்கிற காலத்தில் மோட்டார் பம்பு ஷெட் ரூமை திறக்கணும்னு போய் திறந்து மோட்டார் ஆன் பண்ணி தண்ணி பாய்க்கணும்னு போகிறேன். போன போது தோத்திரம் பாருங்கள், அந்த ஜன்னல் துவாரங்கள் இருக்குல்ல, அது வழியாக ஆந்த வௌவால் எல்லாம் உள்ளே அங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காவா. நான் கதவை திறந்தேன், டபடமா ஓடி போயிடுச்சு, பட்டப்பட்டா ஓடி போச்சு. அதுபோல் இதய கதவை திறந்தா எல்லா பேயும் நாயும் ஓடி போயிடும்.
இதய கதவை திறக்கலைன்னா ஓடாது. அல்லேலூயா. நீ பாருங்கள், பிரசங்கியாராகிய நாங்கள் ஜெபம் பண்ணும்போது உடனே பிசாசுகள் ஓடிடும், வீட்டுக்கு போகும்போது வந்துடும். நீங்கள் இதயத்தை திறந்துனா பெர்மனண்டான சுகம் கிடைக்கும். உங்களுக்கு நிரந்தர சுகம் வேணுமா, டெம்பரவரியாக போதுமா? அப்படின்னா இதயத்தை திறக்கணும். மகனே உன் நெஞ்சனக்கு, வீட்டில் போகும்போது பாடிட்டே போங்க. நான் நெஞ்சை கொடுத்தா வெளிச்சம், ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்கள், இதயத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்தால் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்க என்ன பண்ணணும் கவனிங்க. பானையை வச்சு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு தீயை போட்டால் சோறு வேக மட்டும் தீ போடணும். அது மாதிரி ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்க மட்டும் ஜெபம் பண்ணணும். ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்க மட்டும் ஜெபம் பண்ணணும். உலகச்சா அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இப்போ சோறு வந்த பிறகு என்ன நசுக்கி பார்த்து பதம் பார்த்து நிறுத்திடும் தீ, அது பிறகு ஜெபம். உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த பிறகு நிறுத்திங்க. புதிய சிருஷ்டிப்பு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டிப்பு. இதுதான் முதல் நாள் படைப்பு. ரெண்டாம் நாள் படைப்பு ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு. பாருங்கள், இது ஜலம், இதுவும் தண்ணி, இங்கே ஆகாய விரிவு உண்டு பண்ணார். இது எதுக்காக உண்டு பண்ணார்னா, இதுதான் ரெண்டாவது நாள் செய்த நம்ம தலைக்கு மேலே இருக்கல வானம். ராஜாத்தி கண்ணை மூடிடாதீங்க, நீ கண்ணாடி போட்டு கண்ணை மூடினாலும் எனக்கு தெரியும். அதனால் என் கண்ணு செம்பராந்து கண்ணு. நீங்கள் நாளைக்கு கருப்பு கண்ணாடி போட்டு கண்ணை மூடிக்கிங்க, தெரியாது. நாளைக்கு கருப்பு கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்கன்னாலே தூங்குறதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் தூக்கம் வருதுன்னா நாளைக்கு கருப்பு கண்ணாடி போட்டு வாங்க. சரி, மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி, இடையில ஆகாய விரிவு. இது எதுக்காக? மேலே உள்ள தண்ணி கீழே வந்து பூமியை அழித்து விடாதபடிக்கு, நோவா காலத்தில் தண்ணி வந்து அழிச்சிங்கள, அது மாதிரி அழித்து விடாதபடிக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக, அடைக்கலமாக அவர் அதை செய்தார் ஆண்டவர். இது என்ன அர்த்தம்னா, முதல் நாள் படைப்பு ரட்சிப்பின் சந்தோஷம், ரெண்டாம் நாள் படைப்பு ஆண்டுடைய பாதுகாப்பு. சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா 4 பக்கம் வேலி அடைத்து என்ன பாதுகாக்கிறீங்க. அது மாதிரி அவர் சேட்டையினாலே உங்களை சிறைகளாலே மூடி உங்களை என்ன செய்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். சொல்லுங்கள், வேலி அடைக்கப்பட்ட சபைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இஸ்ரேல் சபை பாருங்கள், எகிப்திலிருந்து கானானுக்கு போகுது. அப்போ எகிப்தியர் துரத்திட்டு வராங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் அல்லேலூயா நல்ல உற்சாகமாக சொல்லணும் பாருங்கள். மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி, இங்கே என்ன இதே மாதிரி பின்னால் எகிப்தியர்கள், முன்னால் இஸ்ரவேலர்கள், மத்தியில் என்ன தேவனுடைய மகிமை, பாதுகாப்பின், இவர்களுக்கு வெளிச்சம், இவர்களுக்கு இருட்டு, பாதுகாப்பின் மகிமை. அன்றைக்கு எழுத்துன அந்த சிருஷ்டிப்பில் இன்றைக்கி ஆவிக்குரியபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். கையில் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். யோபின் வீட்டை வேலையடைத்து காக்கிறார். அப்படியே சூளையில் சோத்ரக் மேஷாக் பேதுனேகோ வேலையடைத்துக்கார். பாதுகாப்பு. சொல்லுங்கள், 3ஆம் நாள் படைப்பு பார்க்கலாமா? அது வெட்டாந்தரை உண்டு பண்ண கடவுள்னு சொன்னார். என்ன வேணா, அதாவது 6 நாள்லையும் 3ஆம் நாள் தான் உண்டா கடவுள்னு சொன்னார். இல்லை, காணப்பட கடவுள் சொன்னார், உண்டா கடவுள் இல்லை. 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1 9ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. ஆதியாகமம் 1 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும், வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வெட்டாந்தரை காணப்பட கடவுள்னு சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அப்போ முதல் படைப்புன்னா என்ன சொல்லியிருக்கணும்? உண்டு பண்ண கடவுதுன்னு சொல்லியிருக்கணும். என்ன கடவுள்? உண்டு பண்ண கடவுள்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இது 2வது படைப்பானதுனால காணப்பட கடவுள் சொல்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே தூதர் காலத்தில் பூமி உண்டாயிடுச்சு, சண்டையினால் பூமி தண்ணிக்குள்ளே முங்கிச்சுன்னு சொல்லி தந்தனே. இப்போ காணப்பட கடவுள், வெளிச்சம் உண்டா கடவுள், ஆகாய விரி உண்டா கடவுள். வெட்டாந்தரை மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், காணப்பட கடவுள். அப்போ ஓட்டாந்தரை தண்ணிக்குள்ளே கிடக்குது. இந்த 6 நாள் படைப்பில் தண்ணி உண்டாக்கடவுன்னு சொல்லலை, காற்று உண்டாக்கடவுன்னு சொல்லலை, ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது. அதனால் இது ரீக்ரியேஷன். சொல்லுங்கள், 2வது படைப்பு. அதான் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினேன். புதிய சிருஷ்டிப்புனா என்ன? ஏமா சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விஷயம். பழைய காலத்தில் இந்த தாத்தா பாட்டி பாரு கட்டில் இருந்துட்டு இடி உரல்ல அந்த வெத்தலை பாக்கு எல்லாம் போட்டு இடித்து வாயில் போட்டு பப்பன்னு சொல்லி வாயில் போட்டு உமிழ்ந்துட்டு அதில் துப்ப பணிக்கத்தில் துப்புவாவ. அதுக்கு தெரியுமா, துப்ப பணிக்க மாதிரியான நம்ம ஊரில் அகலமாக வட்டமாக இருக்கும், 1.5 அடி உயரமாக இருக்கும், குழிஞ்சி இருக்கும், கீழே பாதம்லாம் நல்லாயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? துப்ப பணிக்கும்
சொல்லுங்களேன், பார்த்துருக்கீங்களா? அதை நல்லா கழுவி, துப்புகிற பாத்திரத்தை கழுவி அது நிறைய பால் தந்தால் குடிக்க முடியுமா? ஐயோ, துப்புற பாத்திரம். அதே பாத்திரத்தை ஆலையில் போட்டு உருக்கி வேறொரு பாத்திரமாக சொம்பா டம்ளரா செய்து நிக்கல் கோட்டிங் கொடுத்து அதில் பால் தந்தால் குடிக்கலாமா? குடிக்கலாம். காரணம் அதே மெட்டல் தான், அது உருக்கப்பட்டது, வேறொரு பாத்திரமாய் செய்யப்பட்டது. அதே மனுஷர்கள் தான். நம்முடைய இருதயம் உருக்கப்பட்டது. பழையது துப்பல் பாத்திரம், இப்போ ரட்சிப்பின் பாத்திரம். கை தட்டலாம்ல? பழைய காலத்தில் என்ன பாத்திரம் சொல்லுங்க? என்ன பாத்திரம்? துப்பல் பாத்திரம். இவனா இவளா அசிங்கம் பிடிச்சவா இன்னும் துப்புற பாத்திரம். ஆனால் இன்னைக்கோ ரட்சிப்பின் பாத்திரம். தம்பி வாங்க தம்பி, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு விரும்பக்கூடிய பாத்திரமாக மாறி இருக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்கிறோம். அதான் புதிய சிஸ்டம்னா என்னன்னு இப்போ சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், 2ஆம் நாள் படைப்பு என்ன? ஆகாய விரிவு சொல்லிட்டோம். 3ஆம் நாள் படைப்பு வட்டாந்தரை, சுத்தமான இருதயம். நீங்கள் அப்போஸ்தலர் 22:16 வாசித்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ ஞானஸ்நானம் பெற்று உன் பாவம் போக கழுவப்படுன்னு எழுதியிருக்கு. சொல்லுங்கள், இப்பொழுது நீ தாமதிக்கிற. வாசிங்க. ஆமா, 22 சோதனம் 16 இருக்கா? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? வாசிக்கிறதுக்கு நீங்களும் தாமதித்தது என்ன? சோத்திரம். வாசிங்க வாசிங்க. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அல்லேலூயா. அப்போ நீ கேளுங்க தங்கங்களே, உலக பிரகாரமான படைப்பில் ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. அதை வெளிப்படுத்தி தந்தவங்க. தண்ணிக்குள்ளே கிடந்த பூமி வெளியே வந்ததும் சுத்தமாக ட்ரை லேண்டாக சுத்த நிலமாகும். இவ்வளோ தண்ணிக்குள்ளே முங்கி ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது உங்கள் இருதயம் என்ன ஆகுது? சுத்தமாகுது. அப்போ பாருங்கள், முதல்ல பாவங்களை அறிக்கிட்டு ரட்சிக்கப்படணும், சபைக்குள்ளே வரணும். சபையில் வந்தால் பாதுகாப்பு கிடைக்குது. பாதுகாக்கப்பட்ட நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் தண்ணியில் உள்ளே இருந்து வெளியே வந்த அந்த வெட்டாந்தரையில் தான் ஆண்டவர் என்ன விதைச்சார்? விதை. தங்கள் 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 விதையை வச்சார். என்ன விதை? புல்லை பிறப்பிங்க விதை, விதையை பிறப்பிங்க விதை, கனியை பிறப்பிங்க விதை. பார்த்தீங்களா? இவர் இங்கே பாருங்கள், வசனமாகிய புல்லை ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இங்கே ஆத்மாதாயம் செய்கிறார். ஒரு கோதுமை மணி விழுந்தால் அநேக கோதுமை மணி கிடைக்குது. இந்த அம்மா நற்கிரியாகிய கனிகளை செய்தார். புல்லை பிறப்பிக்கும் விதை, விதையை பிறப்பிக்கும் விதை, கனியை பிறப்பிக்கும் விதை. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது இருதயம் சுத்தமாக மாறுகிறது. சுத்தமான நிலத்தில் தான் விதையை போட முடியும். தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற போது விதையை விழுந்தால் முளைக்காது. அது மாதிரி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் 2 இலை விட்டு வளருது. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய படைப்புடைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன். அது ஆதியாகமம் 1:11 வசனத்தில் தங்கள் தங்கள் தங்களி தங்கள் 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 சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். நெல்லில் எத்தனை வகை இருக்குது? நெல் நெல் மணிகள் தங்கள் 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 தங்கள்னு சொன்னார். நெல்லில் எத்தனை வகை இருக்குது? சம்பா. சொல்லுங்கள். தின்னதான் தெரியுமா? சொல்லப்படாதா? சம்பா. அப்புறம் நெல் வகை சொல்ல தெரியாது. அரிசி சொல்லுங்கள். அரிசி நெல் ஒன்று தானே. பொன்னி. இப்போ தான் பொன்னி சொல்கிறாவ. இப்போ பொன்னி, ஆடுதுறை, ஆடாதுறை, எக்கச்சக்க நெல் இருக்குல்ல. சம்பா வந்து பெருசாக இருக்கும். எல்லாம் சிவப்பு அரிசிலாம் கேரளாவுக்கு போயிடும். நம்ம தப்பு பண்ணுறோம். சிவப்பு அரிசி சாப்பிட்டா தான் சத்துங்க. வெள்ளை அரிசியில் ஒன்றும் இல்லை. அதனால் சிவப்பு அரிசி அவங்க கொண்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் பார்சல் பண்ணி கடத்திடுவாங்க. அதை கேரளா பஸ்ஸில் பாருங்கள், எல்லாம் மளிகை ஜாமான், வாண்டம் பாடி எல்லாம் அங்கேருந்து போவோம். ஆனால் லக்கேஜ் போட மாட்டான் கண்டக்டர். அங்கே உள்ள பஸ்காரன் போட மாட்டான். நம்ம நாடு கொண்டு போ. அவன் நாட்டுக்கு எவ்வளோ அன்பாக இருக்கான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம நாட்டிலேருந்து மளிகை ஜாமான்கள், காய்கறிகள், அரிசி எல்லாம் சீட்டுக்கு அடியில் வச்சுக்க, வெளியில் வைக்காத கொண்டு போவோம். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த சிவப்பு அரிசி எவ்வளோ சத்து பாருங்கள். நீ அது நம்ம சாப்பிட மாட்டோம். என்ன பனங்கொட்டை மாதிரி பெருசாக இருக்குது, சாப்பிட்டோன்னு சர்க்குன்னு உள்ளே போனோம். நீ குழம்பை மாற்றினாக்கா அப்படி வாழைப்பழம் மாதிரி போயிடும். துவரம் பருப்பு குழம்பை விட்டுட்டு உளுந்தம்பருப்பு குழம்பு போடுங்க, டக்குன்னு வலிக்கிட்டே போயிடும். நாளை தினம் நீங்கள் துவரம் பருப்பு மாற்றிட்டு என்ன பருப்பு போடுறோம்? உளுந்தம்பருப்பு. டக்குன்னு வலிக்கிட்டே போயிடும். வாழைப்பழம் மாதிரி போயிடும். ஈஸியாக சாப்பிட்லாம். சிவப்பு அரிசி சொல்லுங்கள். ஆமாம்.
கால் நீட்டி போடுங்க, பின்னால் குடவண்டி மாதிரி தூக்கி அடிச்சிடாம பார்த்துங்க. என்ன அல்லையா? சில அம்மாமார் வாலிப தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரி தான் காலை ரொம்ப நீட்டணும் போல் இருக்குது. இப்போமே 1.5 இட்லி 2.5 இட்லி சாப்பிட்டு இப்படி இருக்குதுங்க. ஒரு பலனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி என்ன வண்டி தூக்கி அடிக்குது. நான் தான் எல்லாம் பார்த்துட்ருக்கேனே. இல்லையா? இந்த மனுஷன் தூங்கவும் விட மாட்டுக்காரு, காலே நீட்ட விட மாட்டுக்காரு. என்ன வயசான ஆட்கள் கால் நீட்டிங்க, ஒன்றும் இல்லை. வாலிப தம்பி மாதிரிலாம் காலை நீட்டிங்க தான் பிரச்சனை தான். அல்லையா? ஒன்றும் இல்லை, ரொம்ப கால் வலிச்சா நீட்டிங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. சரி, அப்போ அரிசியில் எத்தனை டைப்பு, மாம்பழத்தில் எத்தனை டைப்பு சொல்லுங்கள்? மாம்பழம் மல்கோவா, கிளிமோக்கு, மங்கனப்பள்ளி, செங்காவர் கைடே. அப்பா, ஆந்திராவுக்கு போனால் பார்த்துங்க, மாம்பழத்தை எடுக்கிறான். நம்மலாம் தோல் அழகாக செதுக்கி கீத்தாட்டு சாப்பிடுவோம். அவன் அப்படி இல்லை, மாம்பழத்தை மொத்தமாக போட்டு பிதுக்கிறான். அப்படியே கஞ்சா பிதுக்கிறான், ஒரு மூலையில் கடிக்கிறான், ஒரிஜினல் ஜூஸ் குடிக்கிறான். சிரிக்கவும் மாட்டேங்க. நல்லையா? பார்த்தீங்களா? மாம்பழத்தில் எத்தனை டைப் பாருங்கள். ஆண்டோட படைப்பை சொல்கிறேன். ஒரு செடியுடைய இலை போல் இன்னொரு செடியுடைய இலை, கருவேப்பிலை இலை வேறு, பாருங்கள், வேப்ப இலை வேறு, அசோக்கு இலை வேறு, மா இலை வேறு, புளிய இலை வேறு, வாதமடக்கி இலை, எல்லாம் ஒன்று போல தான் அது. பாருங்கள், இந்த திராட்சை இலை வேறு, செம்பருத்தி இலை வேறு. பார்த்தா அது க்ரீனில் வித்தியாசம் இருக்குது, திக்னஸில் வித்தியாசம் இருக்குது, வாசனையில் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய மூலகாரர் பாருங்கள். ஒரு செடியுடைய பூ போல் அடுத்த செடியுடைய பூ இல்லை. ஒன்று என்ன அழகாக இருக்குது. ஒரு செடியுடைய பூவோட வாசனை போல் அடுத்த செடியோட பூ, ரோஜா பூ வேறு வாசனை, பிச்சி பூ வேறு வாசனை, சொல்லுங்களேன், மல்லிகை வேறு வாசனை. என்ன வாசனையில் வித்தியாசம், சைஸில் வித்தியாசம், கலரில் வித்தியாசம், அழகில் வித்தியாசம். அது அந்த செடியுடைய பழத்தை பாருங்கள். பலாப்பழம் இந்த தண்டி இருக்குது, மாம்பழம் இந்த தண்டி இருக்குது, ஆலம்பழம் இந்த தண்டி தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டால் சோத்திரம், என்ன ஆச்சரியமாக இருக்குது. பழத்தில் வித்தியாசம், இலையில் வித்தியாசம், ருசியில் வித்தியாசம், வாசனையில் வித்தியாசம். என்ன மூளை ஆண்டவருக்கு. சரி, மிருகங்களை படைச்சிருக்காரு, சிங்கம், புலி, கரடி, ஓனாய், அவைகளில் வித்தியாசம். குரங்குலே 7 டைப்பு குரங்கு இருக்குதான். பாக்கெட்டில் போடுற குரங்கு கூட இருக்கான். பார்த்தீங்களா? குருவிகளை பாருங்கள், குருவி அதில் கூட எக்கச்சக்கம் இருக்குது. தலையில் குல்லா ஒரு அது வேறு கலரு, தலைமுடி கலரு, பின்னால் ஒரு கலரு. என்ன அருமையாக இருக்குது. சில இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் காட்டுவான். அந்த பறவைகளை பார்த்தா எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பறவை, என்ன டிசைனாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? செடிகளில் நான் கீரிப்பாறையில் சபை ஆரம்பிக்கும் போது செடிகளை பார்த்தா ஒரு காம்பில் ஒரு செடியில் ஒரே செடியில் 4-5 கலர், ப்ளூ, வெள்ளை, சிவப்பு, எல்லா கலரும் அதில் இருக்கும். ஒரே காம்பில் இப்படி. என்ன ஆச்சரியம். ஆச்சரியமான தேவனை கைத்தட்டி சோத்திரம் பண்ணலாமா? தங்கள் 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 சொன்னார். என்ன ஆச்சரியம். இன்னும் பாருங்கள், ருசியில் வித்தியாசம், சைஸில் வித்தியாசம் எல்லாம் சொன்னேன். அப்புறம் நம்மளை படைச்சார், நம்மளும் எல்லாரும் வித்தியாசம். ஒரு ஆள் போல் ஒரு ஆள் இல்லை. அல்லையா? ஒரே தாயின் பிள்ளைகள் 2 பேர் யாராவது இருக்கீங்களா? கை தூக்கும்பா. ஒரே தாயின் பிள்ளைகள் 2 பேர் இருக்கீங்களா? தங்கச்சிமார், ஒரே தாயின் பிள்ளைகள் எழும்புங்களேன். ராஜாத்தி எந்திரிங்க. எழும்புங்களாம்மா. ராஜாத்திகள் நல்ல பிள்ளைங்க, எந்திரிங்க டக்குன்னு எந்திரிய. அப்பா, சரி, திரும்பி நில்லு. அங்கே பார்க்க திரும்பி இல்லை, திரும்பி நில்லு, அங்கே பார்க்க ஒழுங்கா நல்ல பாரு. அவள் அம்மாங்க, ராஜாத்தி அவள் அம்மாங்க இருக்காவ. அம்மா வரலையா? போ. என்ன இது டைப்பு? 2ம் ஒரே தாய் பிள்ளைகள் தான். இது கொஞ்சம் கலர் குறவு, அந்த பக்கம் கலர் கூடுதல். 2ம் பல்லு வித்தியாசம், கண்ணு வித்தியாசம், ட்ரெஸ்லேயும் வித்தியாசம். போ. அது வேறு ட்ரெஸ்ஸு, இது வேறு ட்ரெஸ்ஸு, ஆனால் பூ ஒன்றும் போல். பார்த்தீங்களா? தோத்திரம். 2உடைய சத்தத்துலேயும் வித்தியாசம் இருக்குது, பல்லுலேயும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று மண்வெட்டி மாதிரி இருக்குது, ஒன்று உள்ள, ஒன்று ஆந்த கண்ணு, ஒன்று என்ன பூனை கண்ணு. தோத்திரம். இந்த பிள்ளைகளை பாருங்க வித்தியாசம். உட்காருங்க ராஜாத்திகளே, ரொம்ப சந்தோஷம். இவர்களுக்காக கீழ்ப்படிஞ்சக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். எதுக்கு சொன்னேன்னா, ஆண்டவருடைய ஞானம் கண்ணில் வித்தியாசம். நான் மஸ்கட்டுக்கு போனேன், பிஸ்கட் தந்து விட்டுருவான்னு நினச்சேன். கண்ணை காட்டுன்னு சொன்னான். கண்ணை காட்டினேன். நோ நோ நோ, நான் கண்ணை காட்டாமல் இருந்த காலையை காட்டிகிட்டு இருக்கேன், கண்ணை தானே காட்டிகிட்டு இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆண்டவரே, இவனுக்கு ஒழுங்காக பார்க்கும்படி உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணை ஓகே போண்ணா கோண்ணா போனேன். கண்ணில் வித்தியாசம் சொல்லுங்கள். அப்புறம் கன்னத்தில் வித்தியாசம். இது ஒட்டி போயிருக்கு, சிலது இந்த தண்டி இருக்குது, ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது. விலகலையே உங்களுக்கு? ஸ்தோத்திரம்.
வித்தியாசத்தோட சிரிக்கவும் மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அன்பானோடே யோசித்து பாருங்க. அப்போ நெத்தியில் வித்தியாசம். சிலருக்கு நெத்தி, சிலர் காதில் ஆனை காது, சிலருக்கு பார்த்தீங்களா, சிலர் மூக்கில் வித்தியாசம். இந்திரா காந்தி மூக்கில் வித்தியாசம். அல்லேலூயா. இப்படியே ஆண்டவர் நம்மையும் கூட படைச்சிருக்கார். நம்முடைய சவுண்டில் வித்தியாசம். ஏன் சவுண்டு வேறு, உங்கள் சவுண்டு வேறு, அவங்க சவுண்டு வேறு. பாருங்கள், கை ரேகையில் வித்தியாசம். சொல்லுங்கள். கடக ரேகை, மகர ரேகை, பூமத்தி ரேகை இல்லை, கை ரேகையில் வித்தியாசம். இந்த நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் வைக்கிறோம். இந்த இப்போல்லாம் முன்னால் மையில் வைக்கணும். இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் வச்சா போதும், கை என்ன செய்யும், படம் பிடிச்சிக்கிறோம் அதுவே. சிலருடைய கையே வயசானா ரேகை விழாது. அந்த ரேகை விழாமல் இருந்தால், நான்லாம் கொடுக்கல் வாங்கல் போனால் ரேகை விழாமல் இருந்தால் எண்ணெயில் கையை அப்படி தேய்ச்சி துடி நல்லா அப்படி தான் அழகாக விழும். நீ கை ரேகை நிலம் வாங்கி விற்கிறீங்கள, அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க. நிறைய சிலருக்கு கை ரேகை விழாது, அதுக்கு வேறு வழியெல்லாம் சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். நீங்கள் கையை இப்படி எண்ணெயில் இப்படி தேய்ச்சிக்கிட்டு நல்லா கையை தொடச்சி, இல்லைன்னா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா அந்த அழுக்கு போயிடும், அழகாக கை ரேகை தெரியும். அல்லேலூயா. அது சிலருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன இப்போ தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்பா பாரு கூட்டம்தான், விற்கிறதும் வாங்குறதும் அடமானம் அது இது நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும். சரி நடக்கட்டும். ஆனால் எதில் வித்தியாசம்? ஃபிங்கர் பிரிண்டில் வித்தியாசம் இருக்குது. வணங்குதா? அப்போது தேவன் ஒரு ஆளுடைய இடத்தையில் இருக்கிற பிரிண்ட் மாதிரி அடுத்த ஆளுக்கு கிடையாதான். அவ்வளோ கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இவ்வளோ ஞானம். சரி, அடுத்தது 4ஆம் நாள். 3ஆம் நாள் சொல்லிட்டேன். 4ஆம் நாள்னா சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார். சொல்லுங்கள், சூரிய சந்திரன். ஆமாம், இந்த வெளிச்சம் இல்லைன்னா செடிகள், ஸ்கூலில் பிள்ளைகள் படிச்சிருக்கீங்களே, செடிகள் ஸ்டார்ச்சி சத்து தயார் பண்ணணுன்னா என்ன வெளிச்சம் வேணும்? சன்லைட் வேணும். இல்லைன்னா வரும். பாருங்க, நான் சுவிட்சர்லாண்டில் 3 மாதம் இருந்திருக்கேன். அங்கே 16 மணி நேரம் வெயில் இருக்கும், 3 மணி நேரம் தான், 6 மணி நேரம் தான் இருட்டு இருக்கும். 18 மணி நேரம், 18 2 20 24 18 மணி நேரம் இருட்டு இருக்கும். சில மாதத்தில் 18 மணி நேரம் வெளி நேரம். அது வெளிச்சம் இருக்குல்ல அப்போது மகசூல் நிறைய கிடைக்கும், வருமானம் நிறையா வரும் நிலத்தில். சூரியன் பக்குவப்படுத்த அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்த அருமையான பலன்களினாலும். சூரிய சந்திர நட்சத்திரம் இல்லைன்னா செடிகள் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்காது. பஸ்ஸில் அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான், அண்ணே மேனி விளைந்ததான்னு. இல்லைப்பா. ஏன் மேனி விளை? அது நாற்று வயசாகி போச்சு, லேட்டாக பிடிங்கி நட்டேன். தக்காளி நாற்று, மிளகா நாற்று, என்ன இந்த நாற்றுகளெல்லாம் கரெக்ட் நேரத்துக்கு பிடிங்கி நடலாம், மகசூல் வராது. ஆமாம், பார்த்தீங்களா? மூங்கில் மரத்தை முதிய பறையில் தான் பௌர்ணமிக்கு பறை தான் வெட்டணும், அப்போ தான் அது உளுத்து தொழியாது, இல்லைன்னா அப்படி பாவா கொட்டிடும். மூங்கிலுக்கும் 3க்கும் சம்பந்தம் இருக்குது. பார்த்தீங்களா? இது 4ஆம் நாள் அனுபவம் என்னென்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் கனி கொடுக்கணும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், கனி கொடுப்பீர்கள். அதே மாதிரி தான் சூரிய சந்திர நட்சத்திரங்களில் பலனும் கனியும் கிடைக்கிறது போல் பரிசுத்தாவியும் கிடைக்கிறது. அழகாக ஒற்றுமையாக வரும்.